கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாமல் இந்த ஒரு நாளில், இந்த ஒரு வேளையில் நம்மை ஒன்று கூட்டின பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நன்றியும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அதற்கு முன்பாக கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய மூப்பர்கள், உதவிக்காரர்கள் மற்றும் சபையார் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய நாளில் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு உறுதியான இடத்தில் கடவப்பட்ட ஆணி. இது வசனம், ஒரு வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அது இன்றைக்கு இன்னைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்டதாக இருக்கு. இதற்கான ஆதார வசனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ரா 9வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும். 9:8 சொல்லப்படுங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும். அது என்னதுங்க? தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும். குச்சைன்னா தெரியுதுங்களா? அன்பான சகோதரன் சொல்ல வேற ஒண்ணும் இல்ல. ஆணிக்கு இன்னொரு பெயர் தான் என்ன அப்படின்னா குச்சை. சரி, ஒரு குச்சை கொடுக்கவும். இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அன்பான சகோதரன் சகோதரிகளே, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆதார வசனம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும். இந்த ஒரு வார்த்தையை நாம ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இன்றைய தியானத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லும். ஆணி அப்படின்னு எடுத்துட்டாலே ஆங்கிலத்துல நெயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவோம். இந்த ஆணி தேவனுடைய வீட்டுல எங்க அதிகமாக உபயோகப்படுத்தி இருக்காங்க? ஆணி தேவனுடைய வீட்டுல அதிகமா எங்க உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க? ஆசரிப்பு கூடாரம் இல்லைங்களா? ஆசரிப்பு கூடாரம் இப்ப உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஒரு பலிபீடம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பலிபீடத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் தகுதி என்ன பண்ணும்? இப்போ க்ளோஸ் பண்ணும். அது எதை வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க? இப்போ ஆணி என்ன பண்ணணும்? அங்க அடித்து உள்ளே செலுத்த வேண்டும். அப்ப பாருங்க அன்பானவர்களே, இந்த ஒரு மோசே வனாந்தரத்துல அவர் பார்த்த அந்த மாதிரியில என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு. அங்க எத்தனை விதமான பர்னிச்சர்ஸ் இருக்குங்க. பலிபீடம் நம்ம பார்க்கிறோம். பலிபீடம் தாண்டி உள்ளுக்குள்ளார போகும்போது என்ன இருக்குதுங்க? மேஜை இருக்கு. அதுக்கப்புறம் தூபபீடம் இருக்கு. அப்புறம் குத்து விளக்கு இருக்கு இல்லைங்களா? குத்து விளக்கு நேரடியா தரையில இருந்திருக்கணுமா, இல்ல அதற்கு ஒரு ஸ்டாண்ட் இருந்திருக்கணுமா? இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். அப்ப இது எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மரத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு மேஜை எதனால் செய்யப்பட்டிருக்கிறாங்க? வுடன் ஒர்க் தான் இல்லைங்களா? அப்ப அந்த வுடன் ஒர்க் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இது ஒரு மேல இருக்கிற மேஜை அப்படின்னா, இதற்கு ஒரு கால் இருக்கு அப்படின்னா, இந்த காலும் இதுவும் சேர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? இதுக்கு ஒரு ஆணி அங்க அடிப்பாங்க. அதற்கும் உள்ள போனோம்னா பரிசுத்த ஸ்தலத்துல அங்க என்ன இருக்குங்க? அங்க நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க மன்னிக்கணும், உடன்படிக்கையின் பெட்டி இருக்கு.
அப்புறம் வந்து ஷெக்கினா ஒளி அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன், சகோதரிகளே, தேவனுடைய வீட்டுல, குறிப்பா ஆசரிப்பு கூடாரத்துல அன்றைய நாள்ல வந்து அவங்க அதிகமாக உபயோகப்படுத்தினது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆணியை சரியான இடத்துல என்ன பண்ணணும் அவங்க? அடிக்கணும். அப்பதான் வந்து அந்த பர்னிச்சர் பார்க்கறக்கு எப்படி இருக்குங்க அது. ஒருவேள ஆ பர்னிச்சர் முழுக்க ஆணி அடிச்சா அந்த பர்னிச்சர் பார்க்கறக்கு எப்படி இருக்குங்க? சோ எந்த எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு அந்த ஆணி என்ன பண்ணணும் அங்க? அங்கே அந்த ஒரு பர்னிச்சருக்குள்ளார அது கடவப்படணும் அன்பானவர்களே. இதற்கு வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, எபிரேயர் 8வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்த்தோமேயானால், இனிவரும் உலக எபிரேயர் 2:5 இனிவரும் 8:5 இவர்கள் இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். சோ இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம், அது பரலோகத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குங்க? அது ஒரு சாயல், நிழலுக்கு அங்கே ஒத்திருக்கிறது அன்பான சகோதரன், சகோதரிகள். சரி. இந்த ஒரு வார்த்தையை நம்ம மைண்ட்ல வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் ஒரு நிழல் அப்படி என்றால், நிஜம் அங்கே யாராகத்தான் இருக்க முடியும்? ஏன்னா அங்க அது எதற்காக கொடுக்கப்பட்டதுங்க? பலி செலுத்தவும் மற்றும் தேவனுக்கென்று ஒரு ஒரு சரி, ஓகே, ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு இடமாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஆலயம் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். நிஜம் யார் இருக்கிறாங்க அங்க? நிஜத்துல ஆலயம் யாரா இருக்கிறாங்க? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க நாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு ஆலயத்துக்குள்ள நாம கர்த்தர் இயேசு கூட எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, பங்குதாரர்களாக அங்கே இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த ஒரு பாயிண்ட் நம்ம புரிந்த பின்பாடு, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, வேதாகமத்துல 2 கேரக்டர்ஸ் வந்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். அந்த 2 கேரக்டர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம படிக்கக்கூடிய வசன பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 22வது பகுதி 15 முதல் 24 வசனங்கள். ஏசாயா 22 15 முதல் 24. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இங்க ஒரு கேரக்டர் யூஸ் பண்றாங்க. அந்த பேர் என்னங்க? செப்னா ஷெப்னா. இவர் யாரா இருக்கிறாருங்க? அரண்மனை விசாரிப்புக்காரன். கூட இன்னொரு வேலை இருக்கு அவருக்கு. என்ன வேலைங்க? பொக்கிஷக்காரன். அப்ப இந்த செப்னா கிட்ட என்ன பண்ணணும்னா ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? அடுத்த வசனம். உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இங்க ஒரு விஷயம் பாருங்க. இங்க ஒரு விஷயம், அந்த செப்னா செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை என்ன பண்றாருங்க அவர்? கட்டுறார். சரி, அங்க உயர்ந்த ஸ்தலத்துல கட்டினது மட்டும் இல்ல, அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் எங்க தான் போடுறாருங்க? வைக்கிறார். அங்க கீழ வரும்போது, நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்க என்ன இருக்கிறதுன்னு வருது பாத்தீங்களா? அதுக்கு பதிலாக ஆங்கிலத்துல எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உனக்கு இங்க யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? உனக்கு யார் இங்க அனுமதி கொடுத்தாங்க? உனக்கு இங்க யார் உனக்கு இங்க என்ன இருக்குது? உனக்கு இங்க யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? அப்படி வந்திருக்கணுங்க அந்த வசனம். அப்படி இருக்கும்போது இப்ப கண்டினியூ பண்ணுங்க. இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். இங்க வந்து தேவன் வந்து ஷெப்னா கிட்ட பார்த்த விஷயம் என்னங்க? அவர் தனக்கென்று ஒரு கல்லறை என்ன பண்றாருங்க? கட்டுறாரு. அந்த கட்டுறத பார்த்துட்டு தேவன் இப்ப என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை
துரத்தி விட்டு. இப்ப இங்க இருந்தே புரியுது, ஷெப்னாங்கிறது வந்து பாசிட்டிவ் கேரக்டர் கிடையாது. அவர் என்ன கேரக்டருங்க? நெகட்டிவ் கேரக்டர். ஓகே, வாங்க. அவர் உன்னை உருண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எறிந்து விடுவார். ம். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். ம். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து இப்ப இன்னொரு கேரக்டர் இங்க வராங்க 20வது வசனத்துல. அந்நாளில் இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் எலியாக்கிம். அப்ப இந்த எலியாக்கிம் பத்தி சொல்லும்போது அங்க எப்படி பேசுறார் அப்படின்னா, என் ஊழியக்காரனை நான் அழை அழை. இங்க எலியாக்கிம்க்கு ஒரு அருமையான வேர்ட் கொடுக்கிறாரு. என்னதுங்க? என் ஊழியக்காரன். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து ம். உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். ம். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். ம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான். ம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ம். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவர் என்ன பண்ணுவாருங்க? உறுதியான இடத்தில் ஆணியாக என்ன பண்ண போறேன் நானு? கடாவுவேன். கடாவுவேன். அப்புறம் அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு எப்படி இருப்பாருங்க? மகிமையான சிங்காசனமாக இருப்பாரு. அதன் மேல் அவன் தகப்பன் உன் வம்சத்தாராகிய வம்சத்தாராகிய பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். ஓகே, இதுதான் வசனம்ங்க. 24 வரைக்கும் தான் இன்றைக்கு நாம தியானம் செய்யக்கூடிய வசனம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, ரெண்டு கேரக்டரும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று வேற வேற குணங்கள். ஒண்ணு தேவன் துரத்தி விடுற குணம். இன்னொன்னு தேவன் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது உறுதியான இடத்தில் கடவப்படக்கூடிய ஆணியாக இருக்கிறாங்க. சோ அன்பான சகோதரன் சகோதரிகளே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பத்தி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம இங்க ஷெப்னா பத்தி படிக்கலாம். ஷெப்னா இவருடைய குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவருடைய குணம் என்ன வந்து அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாம்சமான குணங்கள் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வெளிப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். சோ இங்க ரெண்டு குணங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று மாம்சமான குணங்கள், மற்றொன்று ஆவிக்குரிய குணங்கள். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷெப்னா பத்தி படிக்கும்போது, ஷெப்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலத்துல வந்து யூத்ஃபுல்னஸ், தமிழ்ல நம்ம பார்க்கும்போது என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா இளமை, இளமை ததும்பியா, கரெக்டா? யூத்ஃபுல்னஸ், இளமை கனிந்த, இளமை நிரம்பிய, இளமை நிரம்பிய. ஓகே, இளமை நிரம்பிய. அப்போ ஷெப்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இளமை நிரம்பிய. சோ இந்த இளமை குறிச்சு பைபிள் என்ன சொல்லுதுங்க? உங்களுக்கு இளமை, வாலிபம் அப்படி எல்லாம் சொல்லிட்டா ஞாபகம் ஏதாவது வசனங்கள் நமக்கு வருதுங்களா? நமக்கு உடனே எங்க வருது அப்படின்னா பிரசங்கியில் இருக்கக்கூடிய அந்த 12வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனம் வந்து நமக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா? ஆனா அந்த ஒரு 12வது அதிகாரத்திற்கு முந்தைய அதிகாரம் 11வது அதிகாரம் கடைசி பகுதியில வந்து ஒரு சில விஷயம் பேசியிருப்பார். என்னென்னமெல்லாம் பேசுறாருங்க? படிக்கலாமா? பிரசங்கி 11. உன் கண்களின் காட்சிகளில் நட, உன் இருதயத்தின் வழிகள். 9வது வசனம் அதுல இருந்து வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. எப்படி சொல்றாரு பாருங்க. வாலிபனே, உன் இளமையில நீ என்ன படு? சந்தோஷப்படு. அப்புறம் உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் என்ன ஆக்கட்டும்? உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. பைபிள் என்ன சொல்லுதுங்க?
கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா இருக்கு இல்லைங்களா? உன் கண் உன் 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 நெஞ்சின் வழிகளிலும் உன் உன் கண் கண்ணின் காட்சிகளிலும். நட. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஆக்சுவலா பைபிள் என்ன சொல்லணும்? இப்படி நடக்க கூடாதுன்னு தானே சொல்லணும். ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆனாலும் இவை எல்லாவற்று நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நடந்துக்கோ. ஆனா அடுத்த விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் என்று. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இளமை பருவத்துல இருந்துட்டா என்னென்ன பண்ணலாம் சொல்றாருன்னா, என்னைக்குமே வந்து நம்மளுடைய அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, சுயாதீனத்துல வந்து தேவன் நினைக்கின்றது இல்லைங்க. தடை பண்றதே இல்ல. இந்த சுயாதீனத்தை உபயோகித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். இங்க ஞானி சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, உன் நெஞ்சின் வழிகளில் என்ன பண்ணு நீ? அப்படின்னா உங்களுக்கு என்னென்னமெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? செய்யுங்க. கண்ணுல நீங்க என்ன பார்க்கிறீங்க? இப்ப விழுந்து போன மனுஷன் கண்ணுல என்ன படுங்க? பொதுவா மனுஷனுக்கு என்ன படும்? எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்துட்டாலும், விழுந்து போன மனுஷனுடைய பார்வைக்கு என்னதான் போய் டச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தீமை தான் போய் டச் ஆகுங்க. அப்போ உன் கண்கள் இதெல்லாம் இப்படி சொல்லி முடிச்சுட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. இதோட இந்த அதிகாரம் முடியுதுங்களா? இப்ப இன்னொரு வசனம் இருக்கு. படிங்க. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் ம். உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. ம். இளவயதும் வாலிபமும் ஆயே. இங்க ஒரு விஷயம் பேசுறாரு. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, உன் மாம்சத்திலிருந்து தீங்கை நீ என்ன பண்ணு போ? நீக்கி போடு. பாருங்க அட்வைஸ் எப்படி சொல்றாருன்னா, இளவயதும் வாலிபமும் என்ன தாங்க? மாயையே. சோ அன்பு சகோதரன் சகோதரிகளே, இந்த 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 ஒரு இள வயதுல வந்து அந்த ஒரு கண்ல பாக்குறபடி எல்லாம் நடந்தோம்னா நம்ம எங்க தான் போவோம்? எந்த இடத்துக்கு தான் போவோம்? இப்ப உதாரணத்துக்கு இள வயசுல ஒருத்தர் நெஞ்சில் மனசுல என்னென்னமெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு தீர்ப்பு என்னதான் வருங்க? ஜீவனுக்கு வருமா இல்ல மரணம் வருங்களா? அப்போ இங்க ஷப்னாங்கிறது என்ன கேரக்டர் சொல்லுதுங்க? ஷப்னாங்கிறது என்னது? இளமை நிரம்பிய. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாம்சத்துல என்னென்னமெல்லாம் தோன்றுகிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் யார் இவங்க? தன்னுடைய லைஃப்ல செய்யக்கூடியவர்கள். அன்பான சகோதரன் சகோதரிகளை, ஏன் இந்த இளமை ரொம்ப ரொம்ப பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இளமையில தான் அந்த வழி தவறி போகக்கூடிய நிலை ஒரு மனிதனுக்கு உண்டாகும். யோசிச்சு பாருங்க. ஒரு 45 வயசுக்கு மேல, ஒரு 50 வயசுக்கு மேல வாழ்க்கையில அநேக அடிகள் பட்டு, அனுபவங்கள் பட்டு, அந்த இளமையில செய்த அதே தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு ஒருவேளை இந்த வயசுல வரும்போது அவர் ஒரு நிமிஷம் என்ன பண்ணி பார்ப்பாருங்க? விழுந்து போய் திரும்ப எந்திரிச்சு வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா யோசிப்பாரு. ஏன்னா இதே மாதிரி சூழ்நிலை தான் எனக்கு எந்த வயசுல வந்துச்சு. ஆனா வாலிபத்துக்கும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டி இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வித்தியாசம் அது அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள். சோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அன்பான சகோதரன் சகோதரிகளே, அந்த வழி தப்பி மட்டும் போகிறது மட்டும் கிடையாது. தங்களுடைய இளமையின் வீரியம் புரியும் புரியும். நமக்கு புரியக்கூடிய வார்த்தை தான் அந்த வீரியம் எதற்கு உபயோகப்படுத்துறது என்று தெரியாமல் அது தவறான வழிகளில் கொண்டு போய் செலவு செய்வது. அன்பான சகோதரன் சகோதரிகளே, இந்த ஒரு பகுதியை குறித்து நம்ம படிக்கும் போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் என்ன மாதிரி ஒரு அறிவுரை நமக்கு கொடுக்கிறாருன்னு நீங்க பாருங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே. பாருங்க இந்த வார்த்தைகள் பாருங்க எவ்வளவு டீப்பா இருக்குன்னா, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. அன்பானவர்களே, இது 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 சாதாரண விஷயம் இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் இன்னைக்கு எதுல தான் விழுகிறாங்க? ஒட்டுமொத்த மாம்சம் எந்த பாயிண்ட்ல தான் விழுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பாலியத்திற்குரிய இச்சை.
சோ இன்னைக்கு இது உடன்படிக்கை பண்ணினவர்களுக்கு மட்டும் இது வராது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. அத சொல்லிட முடியாது. அப்ப பாருங்க, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னா இப்போ நாம யார் கூட சேரணும்னு சொல்ல வர்றாரு. பாருங்க, தேவனுடைய ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க, தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் சமாதானம். அப்ப நம்மளுடைய நோக்கம் இப்ப எதை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது இந்த வசனம் என்ன பண்ணுதுங்க. ஆனா ஒரு பாயிண்ட், பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. அப்படித்தான் இங்க வந்து நமக்கு சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, இது ஒத்த உலகத்துல இருக்கும்போது நாம் கூட எங்கேதான் இருந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இந்த புது சிருஷ்டி என்பது இந்த மாம்ச சிந்தைக்குள் தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, விதைச்சு அது வளர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு வேணா நம்ம சொல்லிடலாமே தவிர, மாம்சம் முற்றிலுமாக நம்மளை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா? அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட முடியாது. அப்ப பாருங்க அன்பானவர்களே, இந்த வார்த்தை பத்தி சேம் இதே விஷயம் வந்து எங்க பேசுறார் அப்படின்னா, நோவா காலத்துல எப்படி பேசுறாரு பாருங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 8:21. ஆ. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. போதும் போதும். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் எப்ப இருந்துங்க, சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. இங்க இங்க அவர் இந்த வார்த்தை கொடுக்கல அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி எப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, புரிந்து கொள்ள முடியாது. அன்பானவர்களே, பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒரு பெஸ்ட் ஆக்டர்ஸ் என்னைக்குமே. மனுஷன் யாருங்க, ஒரு நல்ல நடிகன் எப்படி நடிப்பார் அப்படின்னா, அவருக்குள்ளார வந்து தீமை இருக்கும். ஆனா வெளியே எப்படி காட்டிக்குவார் அவர். அப்போ நம்ம யார் பார்ப்போம்? அப்போ அன்பு சகோதரன் சொல்லி இங்க தேவன் எப்படி சொல்றாருன்னா, சிறு வயது தொடங்கி. அப்ப இங்க ஒரு பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நாம் எல்லாரும் ஒரே விதமா வளர்ந்து வந்திருக்கிறோங்களா? ஒரே விதமா வளரல. ஒவ்வொருத்தங்க ஒருவிதம். ஒவ்வொரு சூழ்நிலையில வளர்ந்து வந்திருக்கோம். சரி, எல்லாருமே ஒரே விதமான பாவத்துல டாக்டரேட் வாங்கியிருக்கோமா? ஒவ்வொருத்தங்க எதுல வாங்கியிருக்கோம்? ஒவ்வொரு விதத்துல வாங்கியிருக்கோம். அப்போ இங்க நாம பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கணும்னா, ஒரு மனுஷன் அவர் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்தாரு. ஏன்னா தேவன் நம்மள அப்படிதான் பார்க்கிறாரு. இப்ப நம்மளுடைய பலவீனங்களை எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு தீமை செய்யறோம்னு வச்சுக்கோங்க. இந்த தீமை அவர் ஏன் சகிக்கிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா அவரை பத்தி படிக்கும்போது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனேன்னு சொல்றோம். கர்த்தர் இயேசு வந்து இங்க பூமியில கர்த்தர் இயேசுவா வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பயங்கரம் என்ன சொல்றாருன்னா ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவர். ஆனா மோசே காலத்துல அவர் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாருங்க, பார்த்து நடந்துக்கும்பா, அந்த தூதன் வந்து உங்க உங்க அக்கிரமத்தை என்ன பண்ண மாட்டாரு, அவரை பொறுக்க மாட்டாருன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ இங்க நம்மள ஏன் இப்ப சகிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம எந்த பேட்டர்ன்ல வளர்ந்தோங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரியுங்க. தேவனுக்கு மாத்திரமே தெரிந்த விஷயம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் மைண்ட்ல வச்சு அந்த ஒரு வேதாகமத்தினுடைய அந்த குணங்கள் நம்ம பார்க்கும்போது, ஈவன் யோபு கூட அந்த பாவத்தை குறிச்சு என்ன பண்றாரு, அங்க பேசுறார். எப்படி பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு வந்துட்ட அந்த ஒரு லைஃப் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, அதாவது வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும்போது அவர் சிந்திக்கிறாரு, ஒருவேளை நான் பாவம் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க அவர். தன்னுடைய நண்பர்கள் கூட அவர் உரையாடி கொண்டு இருப்பதை நம்ம கவனிக்கணும். சரி, இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷப்னாங்கிற ஒரு கேரக்டரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப ஷப்னாங்கிற கேரக்டர் வந்து யாரை குறிக்குதுன்னு நம்ம படிச்சோங்க, விழுந்து போன மாம்சத்தை அது குறிக்கிறது. அன்பானவர்களே, இன்னொன்னு, கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அவர் மரிக்கும் போது என்ன வயசுங்க, 33
3. 33 வயசு இளமையான வயசுங்களா? இல்ல முதுமையான வயசுங்களா? அப்போ அவருக்கு நம்ம விழுந்து போன மனுஷனுக்கு எவ்வளவு மார்க் போட்டாங்க? விழுந்து போன மனுஷனுக்கு ஒரு பெர்சன்டேஜ் போடும்போது எவ்வளவு போட்டோம்? ஃபாலோ அப் கிளாஸ்ல போட்டிருப்போம் இல்லைங்களா? எத்தனை பெர்சன்ட் போட்டோம்? 2% போட்டோம் இல்லையா? 100% மனுஷனுக்கு, பரிபூர்ண மனுஷனுக்கு எவ்வளவு போட்டோம்? 100. இப்ப நீங்க நல்லா சொல்லுங்க. இளமை அதிகமா யாருக்கு இருந்திருக்கணும்? விழுந்து போன மனுஷனுக்கா? இல்ல கர்த்தர் இயேசுக்கா? கர்த்தர் இயேசுக்கு இருந்திருக்கணும். ஆனா கர்த்தர் இயேசு எப்படி வாழ்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அத பத்தி பேசும்போது இங்க பிரதர் எப்படி எழுதுறார் அப்படின்னா, அவர் முன்னாடி அநேக சவால்கள் இருந்தது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, சரீரத்தின் படியேவும் எமோஷனல் என்ன சொல்லலாம்? உணர்வுகள் படியேயும் அவருக்குள் இருந்தது. உதாரணத்திற்கு அவருக்கு கோபம் வராம இருந்திருக்குமா? கோபம் வந்துச்சா இல்லைங்களா அவருக்கு? பார்த்தோம். ஒரு இடத்துல பிதாவின் வீட்டை வந்து ஒருத்தங்க கல்லர் குகை ஆக்கும் போது அங்க அவருக்கு என்ன வந்துச்சுங்க? கோபம் வந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உணர்வுகள் இருந்துச்சு. ஆனால் அந்த உணர்வுகள் எல்லாம் இவர் எப்படி அந்த ஒரு பாவ சிந்தனையில் இருந்து அவர் தன்னை பாதுகாத்துட்டாரு. அன்பானவர்களே, இந்த ஷெப்னா குறிச்சு படிக்கும்போது இவர் எசேக்கியா ராஜாவினுடைய ஆ, யார் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெஷரர், பொருளாளர். பொருளாளர். இன்னும் சொல்லணும்னா காணிக்கை வச்சிருக்கிறவங்களா? கணக்கு பிள்ளை. ஓகே. அப்ப இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கணக்கு பிள்ளையா இருக்கிறாரு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் மேற்பார்வையாளராக இருக்கிறார். யாருக்கு? எசேக்கியா ராஜாவினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் இவர் யாரா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்பார்வையாளர். சரி, இப்போ பைபிள்ல மேற்பார்வையாளரான வேலை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுங்க? யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட்? சரி, வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப இவங்க என்ன சொல்லி பண்ணியிருக்கிறாருங்க? அந்த ராஜா, அந்த தேவன் வந்து அவருடைய சொத்தெல்லாம் பூமியில இருக்கிற அத்தனை சொத்துக்கும் ஒரு மேற்பார்வையாளர் என்ன பண்ணாருங்க? நியமிச்சார். யார் இந்த மேற்பார்வையாளருங்க? ஆதாம் இல்லைங்களா? அப்ப ஆதாம் யாருக்கு அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் அவர் என்னவா இருக்கிறாருங்க? அங்க அடையாளமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்த ஒரு ஷெப்னா மேற்பார்வையாளரா இருக்கக்கூடியவர் வந்து அவருடைய சிந்தனை எதன் மேல இருந்திருக்கணும்? எப்படி இருந்திருக்கணும்? ஆனா அவருடைய எண்ணம் எங்க இருந்துச்சுங்க? கல்லறை உயர்ந்த ஸ்தானத்துல என்ன பண்ணணும்? கட்டணுங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்குள்ளார இருந்துச்சுங்க. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த ஷெப்னா எதற்கு அடையாளம் பக்காவா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு விழுந்து போன மனுஷனுக்கு இவர் அடையாளமாக இருக்கிறார். அன்பானவர்களே, ஷெப்னா ஒருவேளை இவருக்கு வந்து கணக்கன் வேலை கொடுத்திருக்கிறாரு, அடுத்தது மேற்பார்வையாளர் வேலை கொடுத்திருக்கிறாருன்னா ஷெப்னா அறிவு இல்லாதவராக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுங்களா? அப்ப அவருக்கு அறிவு என்ன வந்துச்சுங்க? இருந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா இவருக்கு அந்த பொசிஷன் கொடுத்திருக்கிறாருன்னா அந்த ராஜ்யத்துக்கு கீழே இவருக்கு இணையாக மற்றவர் இல்லைங்கிறது தானே பொருளுங்க. அது அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சொல்லு, ஆதாம் பத்தி நம்ம ஸ்டடி பண்ணும்போது ஆதாமுடைய அறிவும் ஞானமும் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்க? எவ்வளவு பெருசு அது? பர்ஃபெக்டா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் மேல அந்த ஒரு எனர்ஜி அவர் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு பார்க்கும் அவருடைய பொசிஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப எதன் மேல இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாரு? அன்பான சகோதரன் சகோதரிகளே, இன்னைக்கு இளமையில் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது என்ன? பொதுவாகவே வந்து உலகத்துல ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட மற்றவங்க எதிர்பார்க்கிறது என்னங்க? என்ன எதிர்பார்ப்பாங்க?
சரி இப்படி கேட்டா புரிஞ்சிரும். இப்போ வந்து ஒரு ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு வீட்ல வந்து மாப்பிள்ளைக்கு என்னென்னமெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க? அ? வேலை, அப்புறம் நல்ல அறிவு. அப்ப குடிகாரனா இருந்தா குடுத்துருவீங்களா பொண்ண? அப்ப என்ன வேணுங்க? இதெல்லாம் இருந்துட்டாலுமே முக்கியமான குணம் என்னங்க? கேரக்டர் தான் பேசும். இல்லைங்களா? ஒரு சில பேர் பாருங்க, அவன் ஏழை பையன் தாங்க. ஆனா ரொம்ப நல்ல பையங்க. அவன நம்பி என்ன பண்ணலாம்? பொண்ண குடுக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம்? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் ஒருத்தங்களுக்கு என்ன ஆகுதுங்க ஒரு லைஃபே அங்க அமையறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரன், சகோதரிகளே, இப்படி இருக்கும்போது, ஆ இந்த ஒரு பாயிண்ட்ல ஒருவேளை இந்த திருமண பாயிண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ஒழுக்கமா இருப்பாங்க தெரியுங்களா? அந்த ஸ்டேஜ்ல மட்டும். ஆனா கண்ணுக்கு தெரியாம என்ன பண்ணுவாங்க? சீனுன்னா இந்த ஒரு மாமனார், மாமியார் வீட்டுக்கு முன்னாடி எதையும் காட்டிக்க மாட்டானுங்க. அந்த ஏரியா பக்கம் எதுவுமே தெரியாது. அவ்வளவு மரியாதையா இருப்பாங்க. ஆனா அது ஒரிஜினல் கலர் அப்பதான் வருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு உடனே வராதுங்க. ஏன்னா ஒரு ஒரு 5, 6 மாசம் கேப் இருக்குது. அந்த கேப்ல கொஞ்சம் நல்லா பழகி ஓரளவுக்கு இவங்க கேரக்டர்ல இவங்க நம்ம என்ன பண்ணாலும் இவங்க எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு தைரியம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கங்க? அப்பதான் இந்த ஒரிஜினாலிட்டி வெளிய வர ஆரம்பிக்கும். சோ அப்படி இருக்கும்போது அன்பானவர்களே, சார் இது கொஞ்சம் ஒரு சின்ன தமாஷா போயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம வரலாம் ஏசாயா 22வது அதிகாரம் 16வது வசனம். உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி ம், கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல ம். நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? இந்த அன்பு சகோதரன், சகோதரிகளே இங்க ஒரு விஷயம் நீங்க கவனிச்சு பாருங்க. உயர்ந்த ஸ்தலத்தில் தன் கல்லறையை வெட்டி அப்படின்னா, இவருக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சுங்க? உயர்ந்த இடத்துல நம்மளுடைய கல்லறை இருக்கணும். அப்படின்னா எப்படி? உயர்ந்த இடம்னு எப்படி சொல்லலாம்? மலைகளுக்கு மேலாக. அப்போ ஒருவேளை கீழ ஒருத்தர் நடந்து போனாருன்னா, இப்படி அண்ணாந்து பார்த்தாருன்னா என்ன தெரியணும் அங்க? அப்ப பார்க்கும்போது என்ன சொல்லிட்டு போகணும்? இதுதான்ப்பா ஷெப்னாவோட கல்லறை அப்படின்னு என்ன பண்ணணும்? அங்க சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக, அந்த கல்லறை எங்க கட்டுறாருங்க இப்போ? உயர்ந்த இடத்துல வந்து இப்ப கட்டுறாருங்க. இப்ப இவருடைய இன்வெஸ்ட்மென்ட் எதன் மேல இருக்குதுங்க இப்போ? கல்லறை கட்டுறது மேல இருக்குது. அன்பு சகோதரன், சகோதரிகளே, இவருடைய நேரம் எதுல செலவு பண்ணியிருக்காருங்க? ஆனா நியாயமா இவரு டைம் எங்க செலவு பண்ணியிருக்கணுங்க? எசேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்துக்கு கீழ கணக்கு வழக்கு பார்க்கறக்கும், அல்லது வந்து மேற்பார்வை இடுறதற்கும் தான் வந்து அவரு நியமிக்கப்பட்டாரு. அந்த இடத்துல அவர் எப்படி இருந்திருக்கணும் அங்க? ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வொர்க் பண்ணியிருக்கணும். ஆனா இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, கல்லறை வந்து அடிக்கடி விசிட் பண்றாரு. இப்ப உதாரணத்துக்கு, நம்ம ஒரு வீடு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி கட்டுறோம்னு வச்சுக்கங்க. டெய்லி என்ன பண்ணிட்டு வருவோம் நம்ம போய்? நம்ம எனர்ஜி எங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம்? நாம எந்த வீடு கட்டுறோமோ, அந்த வீட பார்த்து, பார்த்து என்ன பண்ணுவோம்? அப்ப இந்த ஷெப்னா அவருடைய டைம், எனர்ஜி அது மட்டும் கிடையாது. அவருடைய இன்வெஸ்ட்மென்ட் இது அத்தனையும் வந்து எதன் மேல வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவரு செத்து போனதுக்கு அப்புறமும் அவருடைய பெயர் சொல்லணும்னு நெனைச்சாரு. அன்பான சகோதரன், சகோதரிகளே, இது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கேட்கிறாரு, "உனக்கு யாருப்பா முதல்ல இந்த பர்மிஷன் குடுத்தா? உனக்கு இங்க என்னப்பா இருக்குங்க? முதல்ல உனக்கு இங்க என்ன வேல?" அன்பு சகோதரன், சகோதரிகளே, இதுக்கு ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 22வது வசனம். 13, 22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். 13, 22ங்க. சாரி. 13:22. ம். இல்ல. ஆக்சுவலா இந்த வேர்ட் வராது. 21 பாருங்க. இது இங்கிலீஷ்ல இருக்கு. இல்ல. ஓகே. நான் சொல்றேன் உங்களுக்கு. 13:22 தானே? ஓகே. சோ அன்பான சகோதரன், சகோதரிகளே, இது ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம் தானே தவிர, மத்தபடி இது ஒரு ஃபேமிலீஸ்க்கு ஏதாச்சும் யூஸ் ஆகுங்களா? செத்து போனதுக்கு அப்புறம் நம்மள போய் அடக்கம் பண்ணக்கூடிய இடம் தானே தவிர,
அது குடும்பங்களுக்கு அது உபயோகப்படாது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது, இவர் இந்த ஒரு கமிட்மெண்ட் அவருடைய கல்லறை கட்டுவதற்கு எடுத்துக்கொண்டது, அவருடைய தகுதிக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், கனவீனமாக அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரன், சகோதரிகள். அடுத்த விஷயம் நம்ம பார்க்கலாம். இவர் தன்னுடைய கல்லறை உயர்ந்த இடத்துல என்ன பண்றாருங்க? கட்டுறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு வகை, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது சாத்தானுடைய குணம் அப்படின்னு சொல்றாங்க. சாத்தானுடைய குணம் எப்படி சொல்லலாம்? ஏசாயா 14:13 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன். ம், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். ம். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், இப்ப இவரு கூட அவருடைய இருதயம் எங்க இருக்குதுங்க? ரொம்ப மேல, மேல இருக்கு. அன்பு சகோதரன், சகோதரிகளே, அப்ப இங்க ஷெப்னா அவருடைய குணம் எதற்கு சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆங்கிலத்துல ரொம்ப அருமையான வேர்ட் சொல்றாங்க. ஷெப்னா shows himself to be a child of Satan. சாத்தானுடைய பிள்ளையாக அவர் என்ன பண்றாரு இங்க? காண்பிக்கிறார். ஏனென்றால் அங்கே லூசிபர் தன்னுடைய இடம் எங்கே இருக்க வேண்டும் என்று நினைத்தாருங்க? உயர்ந்த இடம். இங்கே ஷெப்னாவும் தன்னுடைய கல்லறை எங்க இருக்கணும்னு நினைச்சாரு? உயர்ந்த இடத்தில் இருக்கணும்னு அங்கே நினைக்கிறதை நம்ம பார்க்கிறோம், அன்பானவர்களே. சோ இப்படி இருக்கும்போது இவருடைய ஆசை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வாழும் பொழுது இவர் நல்லவராக வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. மரித்த பின்பு மக்கள் என்னை பத்தி என்ன பண்ணணும்? அங்க பேசப்பட வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு நினைவு அவருக்குள்ளார இருக்கிறது. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, இது இஸ்ரேல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு வால்யூம் 3ல 137ல இருந்து 152வது இடத்துல வரைக்கும் இவரை பத்தி பேசியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு மரணம் பத்தி நம்ம பார்க்கும்போது, மரணத்தின் மேல ஒருத்தர் அன்பு இருக்கிற மன்னிக்கணும், மனசு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அவர் எதைத்தான் விரும்புறாருன்னு அர்த்தம். அந்த மரணத்தை தான் அவர் விரும்புறார். ஆனா நம்மளுடைய இருதயம் எங்க இருக்கணுங்க? எங்க இருக்கணும்? ஜீவன் பத்தி யோசிக்கணுமா? மரணம் பத்தி யோசிக்கணும்? இன்னைக்கு நாம கூட வாழும்போது அதிகமா எதை யோசிக்கிறோம்? நம்ம உயிர்த்தெழுதல் பத்தி யோசிச்சுட்டு இருக்கோமா? உயிர்த்தெழுதல் குணங்கள் வந்துருச்சா இல்லையான்னு அப்படி பாக்குறோமா? இல்ல ஒருவேளை இதை செஞ்சுட்டோம், இதுக்கு தேவன் எப்படி தண்டிப்பாரு, சாவு வந்துருமான்னு அப்படி நாம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இருதயத்தை நம்ம எப்படி செக் பண்றோம்? அன்பான சகோதரன், சகோதரிகள், ஏன் இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னே ஆனால், அன்பான சகோதரன், சகோதரிகளே, இந்த ஒரு மேல உயர்த்தக்கூடிய அந்த குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், அது மேட்டிமையை குறிக்கிறது, அன்பான சகோதரன், சகோதரிகளே. சோ மேட்டிமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்பொழுதுமே எப்படித்தான் இருப்பாருங்க? அங்க அவர் எதிர்த்து நிற்கிறவராகத்தான் இருப்பாரே தவிர, அங்கே தாழ்மை என்ன செய்யுது? இதற்கு நேர் எதிரான சிந்தனை யார்கிட்ட இருக்குது? என்னைக்காச்சும் கர்த்தர் இயேசு கல்லறை தனக்கென்று வேணும்னு பிளான் பண்ணாருங்களா? எங்காச்சும் அவர் பிளான் பண்ணவே இல்லைங்க. ஈவன் அவர் வைக்கப்பட்ட கல்லறை யாரோடையதுங்க? அது அவரோடதே கிடையாது, அது வேற ஒருத்தரோடது. அது எத்தனை நாளைக்கு? 72 மணி நேரமா? மணித்துளிகள்ல சொல்லணும்னா 72 மணி நேரம், அவ்வளவுதாங்க. வாடகைக்கு தான் இருந்தாருங்க. அந்த பாடி எங்க போச்சுங்க? உள்ள வச்சாங்க, மூடினாங்க. அந்த சரீரம் எங்க எங்க போச்சு? ஆவியில உயிர் தெழுந்தாச்சு, ஆனா சரீரம் இருக்கணும்ல. சரீரம் எங்க போச்சு? அப்படின்னா 3 நாளைக்கு 2 தான் எடுத்தாரே தவிர சரீரம் கூட அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பு சகோதரன், சகோதரிகளே, இங்க கர்த்தர் இயேசுவினுடைய சிந்தனை கல்லறையின் மேல இருந்துச்சா? இன்னைக்கு நாம கல்லறை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். சரியான டைம்ல சொல்லிட்டோமா? அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய யோசனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கல்லறை எங்க?
அன்பு சகோதரன் சகோதரிகளே, சிந்தித்து பார்க்கணும். நம்மளுடைய எஃபர்ட் எதன் மேல இருக்குது? எங்க போட்டாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தோண்டி பார்த்தோம்னா என்ன பண்ணாதுங்க? ஒண்ணும் இருக்காது. அது கோயம்புத்தூர்ல ஒரு பிரதர் சொல்லுவாரு. எனக்கு பேர் சொல்ல விரும்பல. அவரு என்ன சொல்லுவாரு அப்டின்னா, "ஒண்ணும் இல்லப்பா, சும்மா இந்த எலக்ட்ரிக் இதுக்குள்ளார விட்டுட்டா போதும். இத்துணூண்டு சாம்பல் வந்துரும். கொண்டு போய் எங்கேயாச்சும் போட்டு மூடி வச்சிட வேண்டியது" அப்டிம்பாரு. அவர் ரொம்ப ஒரு அட்வான்ஸா யோசிப்பாரு அவரு. பேர் சொல்ல மாட்டேன். நீங்க அப்புறமாக்கி என்கிட்ட கேட்காதீங்க தான். ம். சோ, அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது வசனம் படிக்கலாம். யோவான் 10:10 பார்க்கும்போது, யோவான் 10:10 ம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அது பரிபூர்ணப்படவும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அப்போ கர்த்தருடைய சிந்தை எங்க இல்ல? மரணத்தின் மீதோ, அல்லது கல்லறையின் மீதோ அவருடைய எண்ணம் என்ன பண்ணலைங்க? அங்க இல்லை. அன்பான சகோதரன் சகோதரிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கர்த்தர் இயேசுவுடைய குணம் நம்ம பார்த்தோம்னா, ஷெப்னாவின் குணம் என்னன்னு பார்த்தோம்? உயர்ந்த இடத்துல இருக்கணும்னா அது என்ன குணம் குறிக்குது? மேட்டிமை. கர்த்தர் இயேசுவினுடைய குணம் படிக்கலாம். பிலிப்பியர் 2:8 எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, சமயத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, தம்மை தானே தாழ்த்தினார். அன்பு சகோதரன் சகோதரிகளே, இந்த தாழ்மைங்கிற குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது குணமா இல்ல பேச்சுல வர்றதா? இது குணம். பேச்சுல பேசணும்னா தாழ்மையா பேசுங்கன்னா எப்படி பேசுவோம்? இந்த நெஞ்சாங்கூடல உள்ள போயிரும். இந்த கை ரொம்ப பவ்யம். இன்னைக்கு அரசியல்வாதிகள பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சிரிச்ச முகம். ஏன்னா நம்ம மக்களுக்கு என்னதான் பிடிக்கும்? கொஞ்சம் கோவமா பார்த்தோம்னா உங்களுக்கு பிடிக்காது. எப்படிதான் இருக்கணும் எப்போதுமே? சிரிச்ச முகம். தாழ்மை எப்படி பேசணும்? பிரதர் என்ன சொன்னாலுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? அதுக்கு பேரு தான். இது ஒரிஜினலா அது? ஒரு சகோதரன் ஒருவேளை புரியாம தவறா சொன்னா கூட அந்த இடத்துல நம்ம என்ன பண்றவங்களா இருக்கணும் இங்க? சுட்டி காட்டுகிறவர்களாக இருக்கணும். இதுதான் தாழ்மை. இது யார் செஞ்சவங்க அவருடைய லைஃப்ல? கர்த்தர் இயேசு தன்னுடைய லைஃப்ல பக்காவா செஞ்சார். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்போ 2 குணம். ஒண்ணு மேட்டிமை, இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தாழ்மை. தாழ்மை யார் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதரன் சகோதரி. சோ அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய எண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் குறித்ததான எண்ணம். புரியுதுங்களா? ஏன்னா கர்த்தருக்கு தெரியும். அவர் சொல்றார், அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்றார். என்னன்னா, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் என்னுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு தெரியாதுங்களா? அந்த ஒரு சிலுவை மரணத்துல நான் மரிப்பேன் அப்படின்னு அவருக்கு தெரியாதா? ஆனா அவருடைய விசுவாசம் பாருங்க எங்க இருந்துச்சு. ஆனாலும் தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, திரும்ப ஜீவனுக்குள்ள கொண்டு வந்துருவாருங்கிற அந்த விசுவாசம் தான் இருந்துச்சு அவருக்கு. அன்பானவர்களே, அந்த ஒரு விசுவாசம் எந்த அளவுக்கு அவருக்கு இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, நான் இன்னமும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அனைவரையும் நான் என்ன பண்ண போறேன்? உயிர்த்தெழ பண்ண போகிறேன். சோ இந்த ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்துல, இந்த புது சிருஷ்டிகள் மத்தியில நமக்கு விசுவாசம் என்னங்க விசுவாசம்? ஸ்ட்ராங்கான விசுவாசம் எப்படி இருக்கு? ஒருவேளை கர்த்தர் உயிர்த்தெழலைன்னா இன்னைக்கு நீங்க நான் உட்கார்ந்துட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களாங்க? எது சென்டர் தீம் இன்னைக்கு? சென்டர் டாக்டரின் என்ன? கர்த்தர் இயேசு எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார் அவருடைய ஜீவியத்துல? மரித்து போன லாசருவை அவர் உயிர்ப்பிச்சு காட்டினார் பாருங்க. ஆக்சுவலா அந்த பாயிண்ட்ல இருந்ததா யார் ரொம்ப எதிரியானாங்க தெரியுங்களா? இந்த பரிசேயர் சதுசேயர் தீவிரமான எதிரிகளாக மாறினாங்க. ஓ, கிறிஸ்தவர்களுடைய சென்ட்ரல் டாக்டரின் என்னங்க? உயிர்த்தெழுதல். ஆனா அது சொற்ப ஜனங்களுக்கு மட்டும்தான் புரிய வச்சிருக்கிறார் உயிர்த்தெழுதல்னா என்னன்னு. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, இங்க நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? எதிர்பார்ப்பு என்ன?
இந்த எதிர்பார்ப்பு எதன் மேல் இருக்கிறது? ஒருவேளை மரணத்தின் மேல அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, உயிர்த்தெழுதல்ங்கிற அந்த புரிதல் எவ்வளவு தூரம் இருக்கணும்? புரிஞ்சுக்கிறதுக்கு அது எப்படி இருக்கணும் அது? கஷ்டமா இருக்கும். உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, மரணத்தினுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கணும்? சிந்தித்து பார்க்கணும் அன்பான சகோதரன், சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு இவருடைய சிந்தனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்றென்றும் நித்திரை பண்ணக்கூடியதன் மேல தான் சிந்தனை இருந்துச்சு. என்றென்றும் வாழணுங்கிறது மேல அவருக்கு என்ன இல்லைங்க? சிந்தனை இல்ல. அன்பான சகோதரன், சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை ஷெப்னாக்கு தெரியல. என்னன்னா, நம்ம நிரந்தரமா அங்கேயே இருந்துடுவோம்னு நினைச்சிட்டார். ஏன்னா ஷெப்னா காலத்துல யாரும் பார்க்கல. கர்த்தர் இயேசுவோட டாக்டரின் அவர் கேட்கல. ஆனால் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதுல 24வது வசனம் பாருங்க. அதின்மேல் அவன் தகப்பன் இல்ல, வம்சத்தார் இல்ல, இல்ல. மன்னிக்கணும். எரேமியா 9:24. மன்னிக்கணும். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லு. இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். எங்க? மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே என்ன இருக்குது? கிருபை. அடுத்தது நியாயம், நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அப்போ தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாருங்கிறத நம்ம நம்பணும். கிருபை கொடுக்கிறாருங்கிறத நம்புறோங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் தான் அவர் மேல, அந்த மனுஷன் மேல தேவன் எப்படி இருக்கிறாருங்க? இங்க பிரியமாக இருக்கிறார். அன்பான சகோதரன், சகோதரிகளே, அப்போ மகிமை எதுல இருக்கு? உயிர்த்தெழுதல்ல இருக்கா? மரணத்துல இருக்குங்களா? எதுல இருக்கு? இப்போ நம்ம செத்து போயிட்டோம்னா சொல்லுவோமா மகிமைக்குள்ளவர் போயிட்டாருன்னு? எங்க போறோம்? எந்த உயிர்த்தெழுதல்ல வந்தாதான் நம்ம சொல்ல முடியுங்க. உயிர்த்தெழுதலுக்குள் வந்தாதான் நாம் அது மகிமைக்குரிய விஷயம். அன்பான சகோதரன், சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள். ஒருவேளை நம்ம பொக்கிஷம் கல்லறை மேல இருந்துச்சுன்னா இருதயம் எங்கதான் இருக்கும்? சாவு மேலதான் இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய இருதயம் மகிமை இல்ல, உயிர்த்தெழுதல் மேல இருந்துச்சுன்னா எங்க இருக்கும்? அன்பு சகோதரன், சகோதரிகளே, இதுதான் ட்ரெஷர். அன்பு சகோதரன் சொல்லி இவைகளை ஏன் நம்ம இங்க படிக்கிறோம் அப்படின்னா, இப்பொழுது நம்மளுடைய செயல்பாடும் நம்மளுடைய சிந்தனையும் எங்கே இருந்து கொண்டிருக்கிறது? அப்படி இருக்கும்போது நாம் எதன் மேல ஆணி அடிக்கப்பட வேண்டும்? புரியுதுங்களா? ஷெப்னாங்கிற ஒரு கேரக்டர் இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவாக சொல்லலாம். ஷெப்னா என்பது பாவம். அது மாம்சீக மனுஷன். அந்த மாம்சத்திற்குரிய குணங்கள், மாம்சத்தின் குணங்கள் எங்கே கொண்டு போகும் அப்படின்னு பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, இப்படி சொல்லி முடிக்கும் போது இப்ப நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? என்னென்ன இன்வெஸ்ட் பண்றாங்க? நம்ம பலி என்னென்னமெல்லாம் செய்யறோம்? நம்ம பலி செலுத்துறோம் பாத்தீங்களா? ஆக்சுவலா அது இன்வெஸ்ட்மெண்ட். அது பூமியில தான் அது பலி, பரலோகத்துல அது சேர்த்து வைக்கிறோம். என்னென்னமெல்லாம் சேர்த்து வைக்கிறோம்? என்னென்னமெல்லாம் பலி செலுத்துறோம்? சொல்லுங்க. டைம், நேரம், உடல் வலிமை, அப்புறம் அறிவுத்திறன், செல்வம், செல்வாக்கு. 5 விஷயம் நம்ம என்ன பண்றோம்? பலி செலுத்தணும். 5மே நமக்கு இருக்குங்களா? ஆனா அட்லீஸ்ட் ஒன்னாச்சு இருக்கும் இல்லையா? தேவன் நமக்கு கொடுத்தது என்னன்னா கண்டிப்பா 2 கொடுத்திருப்பார். 1 இல்ல 2 கொடுத்திருப்பார். டைம் என்ன பண்றாருங்க நமக்கு?
ஏன்னா டைம் இல்லாம தேவன் வைக்கிறதே இல்லை. இப்ப நம்ம வந்து சொல்றோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு டைமே இல்லைங்க பிரதர் அப்படின்னு சொல்றவங்க யார் தப்போ? அப்படின்னா இவங்களா போய் ஒரு இடத்துல போய் ஒரு வேலையில போய் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க ஃபிக்ஸ் ஆகி இருக்காங்கன்னு தான் அர்த்தமே தவிர, என்ன பண்ண முடியாது தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி? எனக்கு நேரம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாத்துக்குமே யாரத்தான் பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவை நம்ம கவனிக்கலாம். கர்த்தர் இயேசுக்கு ஆக்சுவலா டைம் இருந்துச்சுங்களா தேவனோடு பேசுறதுக்கு? டைம் இருந்துச்சுங்களா? பகல் முழுக்க வந்து இந்த வியாதி சொஸ்தமாகறக்கே வந்து ஜனங்க சுத்தி நின்னுட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையே போயிட்டு இருக்குது. நைட் கொஞ்ச நேரம் இருக்குது. அப்ப யார்கிட்ட பேசுறாருங்க? சீஷர்கள் கிட்ட பேசுறாரு. சீஷர்கள் தூங்குனதுக்கு அப்புறம் யார்கிட்ட போறாருங்க? அப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு உண்மையே சொல்லணும்னா அவருக்கு தான் டைம் இல்ல. ஆனா அவரு டைம் என்ன பண்றாருங்க? டைம வந்து ஸ்பேஸ் உருவாக்குறாரு. ஆக்சுவலா அந்த லெவல் இன்னும் நம்ம ஆ, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் அந்த அந்த ரேஞ்ச் இன்னும் நம்ம வரல. ஆனா நமக்கு தேவன் நேச்சராவே டைம் கொடுத்திருக்காரு இல்லைங்களா? சோ இந்த டைம் நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஷப்னா எங்க இன்வெஸ்ட் பண்ணாருங்க டைம? கல்லறையில. நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த டைம? இப்படி சொன்னா புரியும் நமக்கு. சாத்தான் ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க நினைச்சிட வேண்டாம். பாக்கெட்லயே வச்சுட்டு இருக்கும். சரிங்களா? டைம் எங்க கொடுக்கிறோம் நம்ம? ம்? ஒருத்தங்க Facebook பார்த்தா தெரிஞ்சிடும். கண்டினியூஸா லைக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓ இவங்க இதுல ரொம்ப எப்படி இருக்காங்கங்க? ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எங்க? நம்மளுடைய நேரம் எங்க? நம்மளுடைய தாளந்துகள் எங்க? அன்பான சகோதரன் சகோதரிகளே, அதுதான் வசனம் சொல்லுது. உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, இதுதான் ஷெப்னாவுடைய கேரக்டர். அதுக்கு கர்த்தருக்கு தேவன் கேக்குறாரு, உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தா? அப்படின்னா உடன்படிக்கை பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துச்சு. திரும்ப போய் நம்ம உலகத்துல நம்ம பிஸியா இருக்கிறதுக்கு யாருங்க பர்மிஷன் கொடுத்தாங்க? அப்ப என்ன பண்ணல அந்த பெர்மிஷன் நமக்கு கொடுக்கல. சோ இங்க நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் நம்ம எங்க இருந்து வந்தாச்சுங்க? வீட்டில இருந்து மேல வந்தாச்சு. வயல்ல போய் கலப்பையில கை வச்சாச்சு. என்ன பண்ண கூடாதுங்க? ரிட்டர்ன் போக கூடாது. அப்ப அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, தேவன் நமக்கென்று ஒரு சில வாக்குத்தத்தங்கள் வச்சிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம யாராக வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது உரிமைக்காரனானவர்களாக மாறும்போது தான் அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மகிமையாக இருக்குமே தவிர இல்லை என்றால் நாம் யோசிக்க வேண்டும். அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னு பார்க்கும்போது எலியாக்கிம். எலியாக்கிம் குறிச்சு அந்த எலியாக்கிம் அப்படிங்கிற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, மை காட் ஷல் எஸ்டாப்ளிஷ். தமிழ்ல எப்படி சொல்லலாம்? என்னுடைய தேவன் எனக்குள் நிறுவப்படுகிறார். ஓகேவா? கரெக்டா? மை காட் ஷல் எஸ்டாப்ளிஷ். என் தேவன் நிறுவப்படுகிறார். இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எலியாக்கிம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு பெயர் அப்படின்னா மை சர்வன்ட். என்னுடைய ஊழியக்காரன். ஒரு மேலதான் இருக்கே தவிர இது எப்படி சொல்லவில்லை. ஊழியக்காரர்கள் அப்படி என்ன பண்ணப்படவில்லை எங்க சொல்லவில்லை. இவருடைய அப்பா பேர் என்னதுங்க? இல்கா. இல்கியா. தமிழ்ல வந்து இல்கியா, ஆக்சுவலா ஆங்கிலத்துல இல்கா. ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த போர்ஷன் ஆஃப் ஜெகோவா. போர்ஷன் ஆஃப் ஜெகோவான்னு எப்படி சொல்லலாம் தமிழ்ல? பங்கு. பிதாவாகிய தேவனுடைய பங்கு. அன்பு சகோதரன் சகோதரிகளே, இது ரெண்டுமே யாருக்கு தான் பொருந்தி வருங்க?
மை சர்வன்ட் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தி வரும்? அதுவும் கர்த்தருக்கு தான் பொருந்தி வரும். த போர்ஷன் ஆஃப் ஜெகோவா அப்படின்னால அது யாருக்கு தான் பொருந்தி வரும்? அது கர்த்தருக்கு தான் பொருந்தி வரும். மூன்றாவதாக ஒரு அர்த்தம் இருக்கு. என் தேவன் நிறுவப்படுகிறார் அப்படிங்கிறதும் யாருக்கு தான் பொருந்தி வருதுங்க? அது கர்த்தர் இயேசுக்கு தான் பொருந்தி வருகிறது. அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது நாம் கர்த்தரை கவனித்து பார்ப்போமே ஆனால், கர்த்தர் அவருடைய வாழ்நாளில் அவர் தேவனுடைய அந்த ஒரு தேவனுடைய காரியங்களில் அவர் ஈடுபடும் போது அவர் எப்படி இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆங்கிலத்தில் ஒரு வேர்ட் இருக்கு, சஃபரிங் சர்வன்ட். சஃபரிங் சர்வன்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, துன்பம் நிறைந்த ஊழியக்காரன், துன்பத்தின் மத்தியில் உள்ள ஊழியக்காரன். அன்பான சகோதரன் சகோதரிகளை, ஏன் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம் என்றால், இந்த ஒரு பூமியில தேவனுக்கு ஒன்று ஒரு போர்ஷன் இருந்துச்சு. அந்த போர்ஷன் அது யாருக்கு தான் தேவன் கொடுத்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசுக்குத்தான் அதை கொடுத்துட்டார். அன்பான சகோதரன் சகோதரிகளே, சிந்திச்சு பாருங்க. இந்த விழுந்து போன மனுஷன் மேல ஆளுகை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, முதல்ல அந்த வாய்ப்பு யாருக்கு இருந்துச்சுங்க? ஷெப்னாக்கு. ஷெப்னா மேற்பார்வையாளராக இருந்து பெண்ணாயிட்டாரு. இப்போ எங்க போயிட்டாரு? அவருக்கு என்னதான் பிடிச்சிருக்குது? கல்லறை தான் பிடிச்சிருக்கு, கல்லறைக்கு போயிட்டார். ஆனா எலியாக்கீம் எங்க இருக்கிறாருங்க? அவர் துன்பப்படுகிற ஒரு ஊழியக்காரனாக இருந்து இவர் எங்க வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது, விழுந்து போன மனு குலத்தின் மீது அவருடைய ஆளுகை இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, அந்த ஒரு சார்ட் ஆஃப் தி ஏஜஸ்ல நம்ம பார்க்கும்போது, மூன்றாவது உலகம், அந்த மூன்றாவது உலகத்துல முக்கியமா அவருடைய 1000 வருட அரசாட்சியில தான் அந்த வேலை நிறுவப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போ கர்த்தர் இயேசு சுவிசேஷ யுகத்துல விழுந்து போன மனுஷன் மேல ஆளுகை பண்ணியிருக்கிறாரா இல்லைங்க? நாம இந்த சத்தியத்திற்கு வராதுக்கு முன்னாடி நம்ம யார் தாங்க? நம்ம மேல அவருடைய ஆளுகை இருக்குதா இல்லைங்களா? அப்போ இந்த விழுந்து போன மனிதன் மேல தேவன் என்ன மன்னிக்கணும், கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு நம் மீது இருப்பதை நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, இப்போ ஷெப்னா கிட்ட இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் எடுத்து இப்ப யார் கையில கொடுக்கப்படுதுங்க? எலியாக்கீம். என்னென்ன போஸ்டிங்? ட்ரெஷரர், விசாரிப்புக்காரன். ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த சொத்துக்கும் இவர் தான் என்னதுங்க? கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவர். அப்ப பிதாவாகிய தேவனுடைய இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய இடத்துல இப்ப யார் தான் இருக்கிறாங்க? கர்த்தர் இயேசு தான் இருக்கிறாரு. அடுத்த விஷயம் நம்ம படிக்கும் போது, இவர் ஒரு சிறந்த மேற்பார்வையாளராக இருக்கிறார். அன்பான சகோதரன் சகோதரிகள், அதனால தான் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில நம்ம ராஜாவாக பார்க்கிறோம். ஆனா அந்த ஒரு 2ஆம் வருகை வருவதற்கு முன்பாகவே அந்த பரிசுத்தவான்களா அவர் தலைவராக இருந்து என்ன பண்ணிக்கொண்டு இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டு கொண்டுதான் இருந்திருக்கிறார். அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது அந்த ஜனங்கள் மீது அவர் எவ்வகையான அந்த ஒரு ஆளுகை பண்றார் அப்படின்னா, அவருடைய முதலாம் வருகையில குருடர்களுக்கு என்ன பண்றாருங்க? அங்க குருடர்கள் பார்வையடைறாங்க. அதே போல சுகவீனம் உள்ளவங்களுக்கு அந்த ஒரு சுகம் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். மரித்தவர்களுக்கு ஜீவன் கொடுக்கறதையும் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்படின்னா நம்பிக்கையற்ற ஜனங்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய வேலை யார் செய்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு அந்த வேலையை செய்துட்டார். அன்பான சகோதரன் சகோதரிகளை படிக்கலாம். ஏசாயா 22வது அதிகாரம் 21வது வசனம். உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். பாருங்க அன்பு சகோதரன் சகோதரிகளே, ஷப்னாக்கு கொடுத்த அந்த ஒரு ராஜாவுக்குரிய அந்த ஸ்தானத்தை இப்ப யார்கிட்ட வருது அப்படின்னு பார்க்கும்போது, எலியாக்கீம் கிட்ட வருது. அந்த எலியாக்கீம் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எருசலேமின் குடிகளுக்கும்
யூதாவின் வம்சத்திற்கும் அவர் இப்ப எப்படி இருக்கிறாருங்க? தகப்பனாய் தகப்பனாக இருக்கிறார். அன்பான சகோதரன் சகோதரிகளே, சோ இவர் இங்க தகப்பனாக மாறும்போது கர்த்தர் இயேசு எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் அப்பா ஸ்தானத்துக்கு வராருங்க? எப்ப மாறுறாரு அவரு? வசனம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். உம்முடைய பிதாக்களுக்கு பதிலாக உம்முடைய குமாரர்கள் இருப்பார். கரெக்டா? இது யாருக்கு இது இந்த வசனம் எப்படி சொல்லலாம்? ம்? இதெல்லாம் ஃபாலோ கிளாஸ்ல படிச்ச வசனம் இது. உம்முடைய பிதாக்களுக்கு பதிலாக உம்முடைய குமாரர்கள் இருப்பாங்க. கர்த்தர் இயேசு அவருக்கு பிதாக்கள் யாருங்க? ஆபிரகாம்ல இருந்து ஸ்நானகன் வரைக்குமே அவங்க முற்பிதாக்கள் தான் அவருக்கு, இல்லைங்களா? ஆனா ராஜ்யத்துல வந்து அவர் உயிர்த்தலை பண்ணும்போது இப்ப இவர் என்னவா மாறிட்டாரு? இப்போ இவர் அப்பா அம்மா மாறிட்டாரு. அவங்க எல்லாம் யாரா மாறிட்டாங்க? குமாரர்களா மாறிட்டாங்க. அப்ப இவர் இப்ப எந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு? இப்போ தகப்பன் ஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போ இங்க நம்ம படிக்கிறமே ஒரு வார்த்தை, குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்திற்கும் அவர் எப்படி இருப்பாருங்க? தகப்பனா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் உயிர்த்தெழுதல் கான்செப்ட்குள்ளார என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க? அப்ப அவருடைய இருதயம் எங்க இருக்குதுன்னு கவனிச்சோம்னா, அவருடைய இருதயம் மரணத்தின் மேல இல்ல, எதன் மேல இருக்குதுங்க? ஜீவன் மேல இருக்குது. ஜீவன் தாண்டி தேவனுடைய ராஜ்யத்தின் மேல இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த ஒரு யூத குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு லிட்டரலா நம்ம பார்க்கும்போது கூட யூதேய தேசத்தை நம்ம சொல்லலாம். ஆனால் இங்க நமக்கு விவரித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. கர்த்தர் எங்கே வேலை செய்கிறார்னா, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேலதான் அவருடைய வேலை இருக்குங்க. கர்த்தர் யாரிடம் நெருக்கமாக இருக்கிறாருங்க? மாம்சீக இஸ்ரேலர்கள் மேலயா? ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் எப்படி பார்க்கிறாங்க கர்த்தர் இயேசுவை? சிந்தித்து பார்த்தோமே ஆனால் எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம் பார்த்தோம்னா புரியும். எபிரேயர் 2:10. ம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கை. 12வது வசனம் பாருங்க. அதுலயும் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு, கர்த்தர் இயேசுக்கு இப்ப நம்ம யாரா மாறுறோங்க? இப்போ சகோதரர். சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும். அன்பான சகோதரன் சகோதரிகளே, சங்கீதம் 22:22. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். அன்பான சகோதரன் சகோதரி, இங்க கூட பாருங்க, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். அன்பு சகோதரன் சகோதரிகளே, இன்னொரு வசனம் படிக்கலாம். ஏசாயா 22:22. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். தாவீதனுடைய வீட்டின் திறவுகோலை அவர் தோளின் மேல். அப்ப தோல் என்ன குறிக்குதுங்க? என்னைக்குமே தோல் என்ன குறிக்குதுங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தங்க விழுந்து போகும்போது அவங்கள நம்ம தாங்குறோம் பாருங்க, அது தாங்கிறதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லைங்களா? ஒருத்தங்களை காப்பாற்றக்கூடிய இடத்திற்கு வர்றது. அப்ப அன்பு சகோதரன் சகோதரிகளே, இங்க கர்த்தர் கூட அந்த கையில என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னா, சாவி வச்சிருக்கிறாரு. என்னென்ன சாவி வச்சிருக்காருங்க? மொத்தம் 2 சாவி இருக்கு அவர் கையில. வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை. அப்போ ஒண்ணு வந்து மரணம், டெத். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாதாளம். ரெண்டும் ஒண்ணு தானே, மரணம் பாதாளம்னா. அதான் ஒரு நம்ம பிரதர் சொல்லுவாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்ன பண்ணட்டும், அடக்கம் பண்ணட்டும்னா, மரித்த அதிகாரம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம மேலையும்
நிஜமாலுமே மரிச்சு பாதாளத்துக்குள்ள இருக்கிறவங்கள உயிரோடு கொண்டு வரக்கூடிய திறவுகோள்கள் யார் கையில இருக்குதுங்க இப்போ? அப்ப இந்த இடத்துல ஆம். வசனம் பாருங்க. தாவீதனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் நான் வைப்பேன் அப்படின்னா, இப்ப இந்த ஒரு திறவுகோள்கள் யார் கையில தான் இருக்குது இப்போ? கர்த்தர் இயேசு கிட்ட தான். இப்படி இருக்கும்போது, அன்பான சகோதரன் சகோதரிகளே, மரணத்தையும், பாதாளத்தையும் அவர் ஜெயம் கொள்றார் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஷப்னா மாரி கல்லறை கட்டுறது மேல இருந்தோம்னா என்ன பண்றதுங்க? கான்ட்ரோவர்சியா இருக்குது பாத்தீங்களா? அப்ப நம்மளுடைய இருதயம் இப்ப எங்க இருக்கணும் அப்போ? இதத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பான சகோதரன் சொல்லி மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். ம். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் இங்க என்றார். கூட ஒரு சாவி பத்தி பேசுதுங்க. இது வந்து பரலோகத்தின் சாவி. இத பத்தி சொல்லும்போது பேதுருகிட்ட சொல்றாரு, பூமியில நீ கட்டுகிறது எதுவோ அது எங்க கட்டப்படும்? பரலோகத்தில். கட்டவிழ்க்கிறது எதுவோ அது கூட எங்க அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்தில். அன்பான சகோதரன் சொல்லி வெளிப்படுத்தல் 6:1 நம்ம பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்கக் கண்டேன். ம். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்லக் கேட்டேன். அப்ப இங்க சொல்ற ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அன்பான சகோதரன் சகோதரிகளே, அந்த 4 குதிரைகளில் ஒண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகள் பேசுறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1,44,000 அந்த ஒரு ஜனங்களை குறித்து பேசுது. அன்பான சகோதரன் சகோதரிகள். அடுத்த விஷயம் ஐசாயா 22, 23 நம்ம பார்க்கும்போது அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் போதும் வீட்டுக்கு போதும் 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 போதும். அவரை உறுதியான இடத்தில் ஆணியாக என்ன பண்ணுவேன் நான்? கடாவு. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். அதுக்கு நீங்க எப்படின்னு சொல்லுங்க. ஐ வில் டிரைவ் ஹிம் லைக் a peg into a firm place. பெக் அப்படின்னா நம்ம ரொம்ப கொச்சை வார்த்தைங்க. அது சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது. பெக்ன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆ? பிரதர்? இல்ல ப்ரோ. அந்த பெக் இல்ல. சார் பெக் பிஇஜி. பெக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சொல்லலாமா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஆப்பு சொல்லுவாங்க. ஆப்புன்னா என்னதுங்க? நம்ம கொச்சை தமிழ் இது ஆக்சுவலா. ஆ? ஆப்பு வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னதுங்க? ஆஹா, அது கிடையாது. இல்ல. அந்த வேர்ட் வந்து சரியான வேர்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அது தமிழ்ல வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, கடாவுவேன். கடாவுவேன் அப்படி போட்டிருக்காங்கங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெக் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சின்ன ஹோல் இருக்குன்னா, அந்த சின்ன ஹோல் அடைக்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க? ஏதோ ஒரு பொருள் வச்சு, புள்ளி அத வச்சு ஸ்டாம்ப் பண்றது, சீல் பண்றது. அப்படி வச்சுக்கலாம். அப்ப அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெக். இதுக்கு வந்து தமிழ்ல வந்து ஆப்பு. பட் இன்னைக்கு வந்து இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தையா இருக்கிறங்காட்டி நம்மனால உபயோகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அவரை உறுதியான இடத்திலே ஆணியாக என்ன பண்ண போறேன் நான் இங்க? கடாவேன். அப்படி இருக்கும்போது இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் அன்பான சகோதரன் சகோதரிகளே? எசரா 9:8 நம்ம அந்த வசனம் படிச்சோம் பாருங்க. அந்த ஒரு ஆணி என்ன பண்றோம்? ஒரு குச்சி நீங்க எனக்கு குச்சை எனக்கு என்ன பண்ணுங்க? பரிசுத்தமா இருக்கு. படிங்க அந்த வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ம். எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், எங்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்துல எங்களுக்கு ஒரு என்ன பண்ணுங்க? கொச்சையை கொடுங்க.
அப்படி இருக்கும்போது அன்பு சகோதரன், சகோதரிகளே, சரியான அந்த ஒரு ஹோல் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு ஆணியை அடிக்கணும் அன்பான சகோதரன், சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது, பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவ சரியான இடத்துல எங்க ஆணி அடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார என்ன பண்ணியிருக்கிறாருங்க? ஆமா. பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அங்க ஆணி அடிக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். சோ இது வந்து நம்ம இன்னொரு ப்ராபசில நம்ம படிக்கிறோம். சகரியா 10வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களிலிருந்து கோடிக்கல்லும், அவர்களிலிருந்து கூடார முனையும், அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். அன்பான சகோதரன், சகோதரிகளே, இந்த வார்த்தை அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நாம எங்க படிக்கலாம் அப்படின்னா, ஏசாயா 28:16 நம்ம வரலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் என்ன பண்ண போறேன் நீங்க? சீயோன்ல வைக்கிறேன். யார் அந்த அஸ்திபார கல்? நமக்கு தெளிவா தெரியும். அது என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? பரீட்சிக்கப்பட்டதும், விலையேற பெற்றதும், திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல். மூலைக்கல்லாய் இருக்கிறது அன்பான சகோதரன், சகோதரிகளே. லூக்கா 20:17. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? ஓகே. மூலைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 4:11. இன்னொருத்தங்க 1 பேதுரு 2:7 எடுத்து. அப்போஸ்தலர் 4:11. வீடு கட்டவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். ஆமாம். இவர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அது ராஜ்யத்திற்கு கர்த்தர் இயேசு தான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, தலைக்கல்லாக இருக்கிறார், அஸ்திபார கல்லாக இருக்கிறார், மூலைக்கல்லாக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இவர் யாருக்கு அஸ்திபார கற்களாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, 1,44,000 பேருக்கு இவர் எப்படி இருக்கிறாருன்னா, அஸ்திபார கற்களாக அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். சோ, இவரை எங்க வந்து ஆணி அடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அஸ்திபாரமான இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அப்போ இங்க இருந்து இப்ப ஃபவுண்டேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபவுண்டேஷன்ல இருந்து கட்டடம் இப்ப என்ன ஆகப்படுது அப்படின்னா, எழுப்பப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரன், சகோதரி. அப்போ நம்மளுடைய ஆணி கர்த்தர் இயேசுவாக இருக்குமேயானால், அவர் அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து ஆணி அடிக்கப்பட்டிருக்குமே ஆனால், நாம் புரிந்து கொள்ளலாம், இப்ப நாம் கூட எங்கே தான் ஆணி அடிக்கப்பட்டிருக்கின்றோம்? ஒருவேளை நாம் பின்னடியார்களாக இருந்தோமேயானால், நாம் எங்க இருப்போம் அப்போ? கர்த்தர்ங்கிறது ஒருத்தர் கிடையாதுங்க. அவர் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? மீண்டுமாக ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். எங்க அப்படின்னு பார்க்கும்போது, யாத்திரையாகமம் 27வது அதிகாரம் 19வது வசனம். இன்னொருத்தங்க யாத்திராகமம் 38:20 எடுத்துக்க. 27. 27, 19, 38, 20. வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பணிமுட்டுகளும், அதன் எல்லா முளைகளும், பிரகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். வெண்கலமா இருக்க வேண்டும். வெண்கலம் அப்படின்னா என்ன என்ன உலோகம் பார்த்தோம்? தாமிரம், பிராஸ். இங்கிலீஷ்ல பிராஸ் தானே? பிராஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? தங்கம் போல. ஆனா அது என்ன இல்லைங்க? தங்கம் கிடையாது. 38:20 படிங்க. வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகள் எல்லாம் வெண்கலம். அப்ப அது மூளை எல்லாம் எப்படி இருக்குதுங்க? வெண்கலம். வெண்கலம், பிராஸ். அன்பான சகோதரன், சகோதரிகளே, இந்த பிராஸ் சாக்கெட் மேல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணி அடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எதற்கு ஆணி அடிக்கிறாங்க? அந்த சாக்கெட் என்ன பண்ணக்கூடாது? ஆட அசையக்கூடாது. அது விழுந்து போகக்கூடாது. ஏன்னா இந்த சாக்கெட் மேல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, பில்லர் என்ன பண்றாங்க?
வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க வனாந்தரத்துல வந்து அங்கே கட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரன், சகோதரிகளே. அப்போ இங்க நம்ம கவனிக்கிறோம், ஆசரிப்பு கூடாரம் என்பது அங்க வனாந்தரத்தில் கட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம் கர்த்தர் எங்கே கட்டிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இன்னும் மன்னிக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மத்தியில தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க இப்போ. இந்த ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும்போது, இப்ப கர்த்தர் இயேசு அந்த ஆணியாக இருக்கும்போது, அவரை இப்ப எங்க கடவுறாருங்க இப்போ? அந்த ஒரு ஆ வெண்கலம்ங்கிற அந்த உலோகத்தின் மேல, அந்த சாக்கெட் மேல அங்க கடவுகிறதை நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரன், சகோதரிகளே. சரி. அப்போ கடவுவுதல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோமேயானால், எங்கே அந்த ஒரு இடம் மன்னிக்கணும். எங்க அங்க சாக்கெட் தமிழ்ல என்ன சொல்லலாம்? நம்ம எல்லாரும் இது படிச்சு, படிச்சு இங்கிலீஷ்காரங்களா மாறிட்டோம். இல்லைங்களா? தமிழ்ல என்ன சொல்லணும் அது? ம். ஹூக்கா? ஹூக்கு வராது பிரதர். அது கொக்கி அது. ஆக்சுவலி இது ஒரு அந்த பில்லர் வைக்கிற மாரி ஒரு இடம் பிரதர். பாட்டம் மூலையில வரக்கூடிய ஒரு பாட்டமான ஒரு பிளேஸ் அது. ம். வேர்ட் இருக்கு. ஆனா கொஞ்சம் நமக்கு அது கையில சிக்க மாட்டேங்குது. சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது, அன்பான சகோதரன், சகோதரிகளே, அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆவிக்குரிய மகிமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பரலோகத்தினுடைய அன்பை என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே கடவப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அன்பான சகோதரன், சகோதரிகளே. எதற்காக இந்த ஆணி கடவப்படுகிறது அப்படின்னு சொல்லி கவனித்தோமேயானால், வனாந்தரத்தில் அதிகமான காற்று அடிக்கும்போது, அந்த அந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன ஆகக்கூடாதுங்க அங்க? சாய்ந்து விடக்கூடாது. அ குழி. சாக்கெட்ங்கிறது என்னதுங்க? குழி குழி தோண்டி அந்த இடத்துல ஒரு ஆக்சுவலா இன்னுமே அது கரெக்ட்டான வேர்ட் கிடைக்கல அது. சரி, ஓகே. நம்ம அது பின் பார்க்கலாம். பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து என்னன்னா, அந்த தூண்கள் வந்து சாயாமல் இருப்பதற்கு ஆ வைக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள்னு வச்சுக்கங்களேன். அந்த பொருளுக்கு மேல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆணி என்ன பண்ணுவாங்க? கடவுவாங்க. எதற்காக இந்த ஆணி கடவுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தெளிவாக வார்த்தை இருக்குது. அந்த வனாந்தரத்தில் அதிகமான காற்றுகள் இருக்கும்போது, அந்த காற்றுகள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அது தள்ளிவிடக்கூடாது, அல்லது அதை சேதப்படுத்தி விடக்கூடாது. அன்பான சகோதரன், சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கூட கர்த்தர் இயேசுவினால் கடவப்பட்டு இருக்கும்போது, இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்லயும் என்ன இருக்குதுங்க? நம்ம எங்க தான் இருக்கிறோம்? நம்மளுடைய பிரயாணம் எங்க இருக்குதுங்க? வனாந்தர பிரயாணம் தான். வனாந்தரத்துல தான் போயிட்டு இருக்கோம். இப்ப வனாந்தரத்துல நம்ம போகும்போது, சரியான ஆணி நம்ம மேல இல்லன்னா, ஒருவேளை இந்த சாக்கெட்ல சரியா அடிக்கல அப்டின்னா, அந்த சாக்கெட் என்ன ஆயிரும் இப்போ? சாய்ஞ்சிரும். அப்ப பலவிதமான கஷ்டங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, பலவிதமான துன்பங்கள் நம்ம லைஃப்ல நம்ம வந்து சந்திக்கும்போது என்ன ஆகும்? அன்பான சகோதரன், சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரு ஆ தேவனுடைய காரியம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கவனிச்சோமேயானால், இன்னைக்கு நாம் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறோம். எல்லாருக்குள்ளும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, மாம்சமான சிந்தைக்குள்ளார தான் என்ன வச்சிருக்கிறாருங்க? ஆவிக்குரிய சிந்தனை வளர வைக்கிறாரே தவிர, இப்ப பெரும்பாலும் இப்ப என்னதான் இருக்கணும் அப்போ? மாம்சமான சிந்தைக்குள்ளார ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும்போது, அதிகம் என்னதான் காணப்படும் இங்க? மாம்சம். அப்போ இந்த மாம்சமான இந்த சிந்தனையின் மத்தியில தான், இந்த ஆணி என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க இங்க? தடவப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோமேயானால், நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம என்னாக கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, வீழ்ந்து போய் விடக்கூடாது என்பதற்காக. அன்பான சகோதரன், சகோதரிகளே, நம்மளுக்கு உண்டான அந்த ஒரு காற்று என்னென்னமெல்லாம் அடிக்கலாம் நம்ம லைஃப்ல. இன்னும் சொல்லணும்னா, நமக்கு எது எதன் மேல எல்லாம் வீக்னஸ் இருக்கு. ஏன்னா, ஷப்னா பத்தி படிக்கும்போது எப்படி படிச்சோம்? சிறு வயது முதல் அவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சு? பெருசாகுற வரைக்கும்
அவர் எப்படி வளர்ந்திருக்கிறார் அப்படின்னா, மாம்ச சிந்தனையில தான் வளர்ந்திருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப இங்க நாம கூட இப்படி வந்தவங்க தான். நம்மளுடைய வீக்னஸஸ் என்ன? சொல்ல முடியாது. ஏங்க இல்லைங்களா? சபை எல்லார் மத்தியிலயும் சொல்ல முடியாது. ஆனா இருக்குதா இல்லைங்களா எல்லாருக்கும்? இன்னும் சொல்லணும்னா, நமக்கு சோறு கூட ஒரு வகையில வீக்னஸ் தாங்க. இருக்குதா இல்லைங்களா? இப்ப நமக்கு எதுலயெல்லாம் விழுந்து போறோம் அப்படின்னா, நமக்கு பெரிய டெஸ்ட் எல்லாம் வேண்டாம். நம்ம எதிரி கையில ஒரு நல்ல அருமையான பிரியாணி இருந்தாலும் என்ன பண்ணிருவோம் நம்ம? இதெல்லாமே பலவீனம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நமக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்துல மைல்டான விஷயம் தான் பேசுறோமே தவிர, ரொம்ப ஆழமான விஷயம் போய் நம்ம என்ன பண்ணலீங்க? அது பேசவில்லை. ஆனால் நமக்குள் இருக்கிறதா இல்லைங்களா? அப்போ இது என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்குள் வளர்த்திக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயம் பல காற்றுகளால் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா, அடிபட்டு உடைந்து விடக்கூடாது என்றால், சரியான இடத்தில் ஆணி என்ன ஆகப்படணும் இப்போ? ஆணி அடிக்கப்பட வேண்டும். அன்பு சகோதரன், சகோதரிகளே, எந்தெந்த விஷயத்தில எல்லாம் ஆணி அடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், கண்டிப்பா நம்மளுடைய மாரல்னா எப்படி சொல்லலாம்? ஒழுக்கம். ஒழுக்கம் இருக்குங்களா நம்மகிட்ட? இப்படி கேட்டா யாராச்சும் கேட்டா நமக்கு கோவம் தான் வரும். ஆனா, ஒழுக்கம் இருக்கான்னு நம்மகிட்ட கேட்டோம்னா, இது எந்த ஒழுக்கம் பத்தி பேசுதுங்க? ஆவிக்குரிய ஒழுக்கம். ஆவிக்குரிய ஒழுக்கம்னு என்னதுங்க? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அந்த ஒழுக்கத்துல எப்படியெல்லாம் வாழலாம்? வாழணும். வாரத்துக்கு ஒரு நாள் பிரேயர் பண்ணா போதுங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் அ பலி செலுத்தினா போதுமா? ஏன்னா, இந்த அன்றாட பலியை நீக்கினது யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம். ஆனா நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னங்க? அனுதினமும் என்ன தூக்கிட்டு போகணும்? தன் சிலுவைய அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அனுதினமும் சுமந்து செல்கிறவராக இருக்க வேண்டும். அப்ப நம்ம ஆவிக்குரிய டிசிப்ளின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டடி, நெக்ஸ்ட் பிரேயர், அதுக்கப்புறம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாம்சீகமான விஷயங்களில் இருந்து ஆவிக்குரிய விஷயங்களுக்கு மாறுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள். மாரலி. அப்ப நீதி, அநீதி 2 இருக்குது. இப்ப நம்ம ஒழுக்கம் எங்க இருக்கணும்? நம்மளுடைய நம்ம எதில ஆணி அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் இங்க? நெக்ஸ்ட் செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ்னஸ்னாலே அது என்னதான்? சுயநலம் தான். ஆவிக்குரிய சுயநலம் இருக்குங்களா? இங்க வந்துட்டோம். எல்லாருக்குள்ளாரையும் சுயநலம் இருக்குங்க. சுயநலத்தோடவே வந்து எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். உட்காரும்போது இந்த சுயநலம் எங்க இருக்குது அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க. இத நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, ஒரு மைக் குடுத்து ஒரு 10 சகோதரன், சகோதரிகளுக்கு ஒரே மைக் தான். ஆனா பாட்டு பாடணும்னா, அவங்க கை மைக் எங்க இருக்கும் அப்படியே? எங்க கெட்டியா புடிச்சிருப்பாங்க. அவங்க வாய் பக்கத்திலேயே புடிச்சிருப்பாங்க. ஏன்? இவங்க வாய்ஸ் தான் கேட்கணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன எங்க ஆணி அடிக்க பண்ணணும்னா, நம்மளுடைய சுயநலத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க? ஆணி அடிக்கப்பட வேண்டியது இருக்கு. கர்த்தர் இயேசு அந்த மாரி பண்ணிட்டாருங்களா? சரி, பிதாவாகிய தேவன் அப்படி இருந்துட்டாரா? எனக்கு மட்டும் தான் தன்னில் தான் ஜீவனுடையவரா நான் இருக்கணும். அப்படி எங்கேயாச்சும் நினைச்சிட்டாரா? அது யாருக்கு குடுத்தாரு அது? இப்ப யாருக்கு குடுத்திருக்கிறாருங்க? மகிமை அடைந்த சபைக்கு இப்ப குடுத்து வச்சிருக்கிறாருங்க. இனிமேல் யாருக்கு குடுக்க போறாருங்க? மகிமை அடைய போற சபைக்கு குடுக்க போறாருங்க. அன்பு சகோதரன் சொல்லி அவர்கிட்ட என்ன இல்லைங்க? சுயநலம் பார்க்க முடியாது. அடுத்தது லாயல்டி. லாயல்டின்னா உண்மைத்தன்மை. உண்மைத்தன்மை இல்லைங்களா? உண்மைத்தன்மையில் நமக்கு என்னாக்கப்பட வேண்டும் இப்போ? ஆணி அடிக்கப்பட வேண்டியது இருக்குது. அன்பான சகோதரன் சொல்லி, இன்னும் சொல்லப்போனா அப்படின்னு பார்க்கும்போது, மா மேட்டுமைக்கும் என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க?
அன்பான சகோதரன் சொல்ல ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் என்றால், இவை அனைத்தும் ஆவிக்குரிய சகோதரர்கள் மத்தியில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காணக்கூடிய விஷயமாக இருக்கிறது அன்பான சகோதரன், சகோதரிகளே. சரி, இத்தனை பேருக்கும் கர்த்தர் இயேசு ஒருத்தர் போதுமா? போதுமா? ஏன்னா 1,44,000 பேர் இருக்காங்க. 1,44,000 சாக்கெட்ஸ் இருக்கு. அதுக்கு எத்தனை ஆணிகள் தேவைப்படும்? ஆனா இங்க ஒருத்தர் தானே இருக்கிறாரு. ஆனால் அன்பான சகோதரன், சகோதரிகளே, அவர் போதும். அவரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒட்டுமொத்த ஜனங்களுடைய வாழ்க்கையும், அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவி கொடுத்தலும், அவர்களை ஒரு ஆலயமாக மாற்றுவதிலும், அது யார் போதும் என்று நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னால், கர்த்தர் இயேசுவே நமக்கு போதுமானதாக இருக்கிறது அன்பான சகோதரன், சகோதரிகளே. படிக்கலாம் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னாகமம் 21:9. இன்னொருத்தங்க உபாகமம் 28, 23 எடுத்துக்குங்க. இன்னொருத்தங்க நியாயாதிபதிகள் 16, 21 எடுத்துக்கங்க. என்னாகமம் 29:9. 21:9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். வெண்கலம் இல்லைங்களா? அடுத்தது படிங்க. வெண்கலம்னா ஓகே படிங்க. பிராஸ். அடுத்தது உபாகமம் 28, 23. 28, 23. 28, 23. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். ஓகே, உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும், பிராஸ். அடுத்தது நியாயாதிபதிகள் 16, 21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு 2 வெண்கல விலங்கு. இது ஏன் இந்த வெண்கலம் பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, பிராஸ் அப்படிங்கிற அந்த உலோகம் எதனால் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காப்பர் அண்ட் ஜிங்க். காப்பர்ங்கிறது ஒரு உலோகம், ஜிங்க்ங்கிறது அதுவும் ஒரு உலகம். 2ம் கலந்ததுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க ஒரு பிராஸ் மன்னிக்கணும், ஒரு வெண்கலமாக அங்க இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரன், சகோதரி. சோ இங்க நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான் பரிபூர்ண மனுஷனாகவும் இருக்கிறாரு. பரலோகத்துக்கு கீழ அவர் பிதாவினுடைய தேவனுக்கு கீழ அவர் ஆளுகை பண்ணக்கூடியவராகவும் இருக்கிறாரு. சோ இவருனால தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஒரு சரியான இடத்தில் பரிசுத்தமான ஸ்தலத்தில் அவர்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆணியை கடாவ முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம படிக்கலாம். நம்மளுடைய ஆதார வசனம் நம்ம பார்க்கும்போது ஏசாயா 22, 23 வரலாம். 23 சாரி. அவனை உறுதியான இடத்திலே ஆணையாக கடாவுவேன். இங்க எங்க கடவுணும் அப்படின்னு பார்க்கும்போது உறுதியான இடம். என்னதுங்க அந்த உறுதியான இடம்? 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறதே. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆம் என்றும் ஆமேன் என்றும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த இடத்தில் ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரியான இடத்தில் இல்லைங்களா? சரியான இடத்துலங்களா? உறுதியான இடத்திலா? உறுதியான இடத்தில். அந்த உறுதியான இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது. அன்பான சகோதரன், சகோதரிகளே, அவர்னால மட்டும் தான் அந்த ஒரு கம்யூனிகேட் நம்ம கிட்ட பண்ண முடியும். அதே மாதிரி தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மளுடைய இருதயத்துல என்ன பண்ண முடியும்? அது ஸ்டிக் பண்ணவும் முடியும் அன்பான சகோதரன் சொல்ல. படிக்கலாம் 22, 23 கண்டினியூ பண்ணி முடிச்சிடணும். அவனை உறுதியான இடத்திலே ஆணையாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அவர் தம்முடைய தகப்பனுடைய வீட்டுக்கு எப்படி இருப்பாருங்க? மகிமையான சிங்காசனம். அப்புறம் தாவீதினுடைய சிங்காசனத்துல இருந்திருக்கிறாரு. இன்னும் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சிங்காசனத்துல இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது கூட நம்ம படிக்கிறோம். வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
படிக்கலாம். 2 வசனம் மட்டும் வசனம் இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. லூக்கா 1:32, 33, அப்போஸ்தலர் 2:29, 30, ஹெபிரேயர் 8:1. ஆனா படிக்க வேண்டியது வெளிப்படுத்தல் 22:3. அப்புறம் வெளிப்படுத்தல் 5:12, 13. இனி ஒரு சாபமும் இராது. ம். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம். வெளிப்படுத்தல் 5:12, 13. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐசுரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆமா, அன்பு சகோதரன் சகோதரே, ஆட்டுக்குட்டியானவருக்கு என்ன இதற்கெல்லாம் வல்லமை இருக்கு அப்படின்னா, ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம், அன்பான சகோதரன் சகோதரி. சோ இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனுடைய சரியான ஆணி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தர் இயேசு அவரை சரியான இடத்துல எங்க அடிக்கிறார், அப்படி உறுதியான இடத்துல எங்க அடிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மீது, அந்த வாக்குத்தத்தம் யார் மீது அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சாக்கெட் மீது. அந்த சாக்கெட்ங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட இருக்கக்கூடிய வகுப்பாரை அது குறிக்கிறது, அன்பான சகோதரன் சகோதரிகளே. அப்போ இங்கே நம்மளுடைய ஐக்கியத்திற்குள் நாம் இருக்கும்போது, இந்த ஒரு பரலோக வாய்ப்பு அல்லது அந்த பரலோக வாய்ப்புக்குள் நம்ம கடந்து போகும்போது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நமக்கு அஸ்திபாரம் யார் தாங்க? அஸ்திபாரம் யார் தான்? கர்த்தர் இயேசு தான். அவரை தாண்டி வேற யாராச்சும் இருக்கிறாங்களா இங்க? இந்த அஸ்திபாரங்கள் வேற யாருமே கிடையாது. சரி, நமக்கு ரட்சிப்பு யார் தான் கொடுக்குறாங்க இங்க? சரி, பிதாவாகிய தேவன் கிட்ட நம்ம நேரடியாக போயிட முடியுங்களா? சோ பூமியில எந்த நேமும் என்ன பண்ணப்படலைங்க, கொடுக்கப்படவில்லை, அன்பான சகோதரன் சகோதரி. அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அந்த ஒரு பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளும் நீ என்ன பண்ணு, நட. நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் உன்னை என்ன பண்ணுவார் தேவனும், நியாயத்திலே நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறி. சொல்லி முடிச்சுட்டு 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் எப்படி பேசியிருப்பார் அப்படின்னா, நீ உன் வாழ்வு பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை. நினை. இப்ப நம்ம ஷெப்னாவோட இடத்துல இருக்கிறோமா, இல்ல ஏலியாக்கிமோட இடத்துல இருக்கிறோமா? ஏலியாக்கிமோட இடத்துல இருந்தோமேயானால் சாக்கெட்டும் ஆணியும் வேற வேற இல்லைங்க. சாக்கெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொருள் வேறையா இருந்தாலும் அதை தாங்கி ஆடாமல், மன்னிக்கணும், அது நகராமல் அது கெட்டியாக பிடித்திருக்கிறது என்னதுங்க? அந்த ஆணி. அப்போ இன்னைக்கு நாம் இந்த ஒரு ஐக்கியத்திற்குள் வந்துட்டாலும் கூட பலதர காற்றுகளால அடிபடாதபடிக்கு நம்மள உறுதியாக நம்மள பிடித்து வைத்திருக்கிறது யார் தான் வச்சிருக்கிறாங்க இங்க? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை பரிந்து பேசுகிறவர் நமக்கு இல்ல அப்படின்னு, பரிந்து பேசுகிறவர் இல்ல அப்படின்னா எப்படி இருக்குங்க? இப்போ வரைக்கும் நம்ம ஜீவனோட இருக்க முடியுங்களா, அன்பு சகோதரன் சகோதரிகளே? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்போம். அதாவது இந்த உலகத்துல ஏதோ ஒரு தீமை அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப யார்கிட்ட வரலாம்? இப்போ அடிக்கல் தாங்கி, கரெக்டுங்களா? சாக்கெட் அடிக்கல் தாங்கி, ஓகேவா? பைபிள் ஆக்சுவலா பாதம், பாதம் ஆக்சுவலா பாதம் அது. பட் இந்த வேர்ட் நல்லா இருக்கு, அடிக்கல் தாங்கி. சோ அன்பு சகோதரன் சகோதரிகள், அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம அவர் எப்படி அத கெட்டியாக அடித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். ஃபைனலா 24வது வசனம் பாருங்க. அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரம், அது என்னது? சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்கள். நம்மெல்லாம் யாருங்க? சூசன் வெசல்ஸா? சின்ன பாத்திரமா பெரிய பாத்திரமா?
அ? புரியல. பெருசா தான் இருப்போம். மிக்ஸடா இருப்போம். சரி. அதாவது சின்னதும் இல்ல, பெருசும் இல்ல. நடுவுல. பெரிய பாத்திரம்னு யார் சொல்லலாம்? அப்போஸ்தலர்கள். ஏன்னா அவங்களுடைய லைஃப வந்து எப்படி குடுத்துட்டாங்கன்னா, 100% குடுத்துட்டாங்க. இப்ப தோமாவெல்லாம் இந்தியாவுக்கு வந்தார் அப்டின்னா, அவருடைய ஃபேமிலி பத்தி ஏதாவது எழுதி இருக்குங்களா பிரதர்? நமக்கு தெரியுமா? தோமாவின் மனைவி பேர் என்னன்னு நம்ம சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாது. ஏன்னா, அவங்க ஃபேமிலியோடவெல்லாம் அவரு வரலைங்க. தனியா வந்து என்ன பண்ணாருங்க? வாழ்ந்தார். அன்பு சகோதரன், சகோதரிகளே, இவங்க யார் அப்டின்னா பெரிய பாத்திரம். மிக்ஸட் பாத்திரம்னு சொல்றோம் பாருங்க. சின்ன பாத்திரத்துக்கும், பெரிய பாத்திரத்துக்கும் நடுவுல. அது என்ன பாத்திரம் சொல்லலாம்? ரசல் பிரதர் ரசல் வந்து என்ன பாத்திரமா சொல்லலாம்? ஜட்ஜ் பண்ண முடியாது நம்மனால. ஆனா அவரு பெரிய பாத்திரத்துக்கு விட கொஞ்சம் சின்ன சைஸா தான் இருப்பார். சரி நம்மல்லாம் இந்த டீ டம்ளர்ல பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல டீ குடிக்கும்போது ஒரு டம்ளர் இருக்கும். இங்க குடிக்கும்போது ஒரு சைஸ் இருக்கும். இத விட நம்ம வீட்டுக்குன்னு யாராச்சும் வருவாங்க தெரியுங்களா? சொந்தக்காரங்க வருவாங்கன்னு. அதுக்குன்னு ஒரு டம்ளர் இருக்கும். அப்ப நம்மல்லாம் என்ன சைஸ் சொல்லலாம் அங்க? அன்பு சகோதரன், சகோதரிகளே, சின்னதோ, பெருசோ அது 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 முக்கியம் இல்லைங்க. ஆனால் நம்ம யாரா இருக்கிறோம் இங்க? ஒரு பாத்திரமா இருக்கிறோம். இந்த பாத்திரத்தையும் எடுத்து ஒருத்தர் உபயோகப்படுத்துறாரு பாத்தீங்களா? ஆனா இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அழுக்கு தான் நெறைய இருக்குது. அத அவர் எடுத்து சுத்தம் பண்ணி, அவரு என்ன பண்றாருங்க அத? பயன்படுத்துறார். ஆனா இந்த பாத்திரம் என்ன பண்ணணும் அதுக்கு? ஒத்துழைக்கணும். ஒருவேள நம்ம இந்த அலமாரியிலிருந்து பாத்திரம் இழுக்கும்போது, பாத்திரம் மாட்டிட்டு வரவே மாட்டேன்னுச்சுன்னு வச்சுக்கங்க. என்ன பண்ணும்? இழுக்கிற வரைக்கும் இழுத்து பாப்பாங்க. சுத்தமா வரலைன்னா, சரி போ அப்படின்னு விட்டுட்டு நம்ம வேற பாத்திரத்த என்ன பண்ணுவோம்? அன்பு சகோதரன், சகோதரிகளே, பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசுவும் அதே போலத்தான். நாம கூட அந்த பாத்திரம் தான். இந்த பாத்திரம் ஒருவேளை கர்த்தர் கூட ஒத்துழைப்பு செய்யவில்லை என்றால், முடிஞ்ச அளவுக்கு அவரு ட்ரை பண்றாருங்க. யார் முடிஞ்ச அளவுக்குங்க? கர்த்தர் இயேசுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்குதோ அந்த அளவுக்கு. கர்த்தர் இயேசுனுடைய பொறுமையை நம்ம விவரித்து பேச முடியுமா? பேசிட முடியுமா? நமக்கு அந்த தகுதி இருக்குதா முதல்ல? ஒரு வசனம் இருக்குங்க நீதிமொழிகள்ல. உன் மகன் ஆ என்னன்னா, அவன் திருந்துவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண அவன? சிக்சை செய். உனக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன் மகன் வந்து எது வரைக்கும்? அவன் மாறுவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும். ஆனா நம்பிக்கை ஒரு நாள் இல்லாமல் போகும்போது என்ன பண்றது? நீ ஸ்டாப் பண்ணிடு. சிக்ஷிக்கிறத நிப்பாட்டிரு. அன்பு சகோதரன், சகோதரிகளே, இன்னைக்கு நமக்கு தேவன் வந்து இந்த பாத்திரத்த வந்து என்ன பண்றார் அப்படின்னா, சிட்சிக்கிறார், வணையறார், ஒரு சில வேலையெல்லாம் செய்றாருன்னா, அப்ப இன்னமும் நம்ம யார் கரத்துல தான் இருக்கிறோம்? கர்த்தர் கரத்துல தான் இருக்கிறோம். நம்மளா ஒரு முடிவு என்ன பண்ணிட வேண்டாங்க? எடுத்துட்டு, தேவன் என்னை ஏத்துக்க மாட்டாரு. கர்த்தர் இயேசு என்ன நிராகரிச்சிட்டாருன்னு மட்டும் நம்ம சிந்தனையில என்ன பண்ணிட வேண்டாங்க? ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டாம். ஏனென்றால், சுய நீதி தேடுறவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க தேவனுடைய ஐக்கியத்த விட்டே போயிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம யார சொல்லலாம்னா, ராஜா சவுல் சொல்லலாம். அவரு சுய நீதி தேடினாரு. தேவனுடைய வார்த்தை ஒண்ணு சொல்லும்போது, இவர் ஒரு செயல் செஞ்சாரு. அதற்கு பெயர் என்னது? சுயநீதி. எதிலிருந்தே கட் ஆஃப் ஆயிட்டாரு அவரு. எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னா, முதல் ராஜா இன்னொன்னு முற்பிதாவா வர வேண்டியவருங்க அவரு. அந்த முற்பிதா வாய்ப்பு அவர் என்ன பண்ணிட்டாருங்க அங்க? இழந்து போயிட்டாரு. இன்னொருத்தர் புதிய ஏற்பாட்டுல இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜூதாஸ். அவர் கர்த்தர்கிட்ட வந்து பேசி இருந்தாருன்னா, ஒரு சில கிளாரிபிகேஷன் என்ன இருக்கும் அங்க? கிடைச்சிருக்கும். அவரும் தன்னுடைய லைஃப்ல என்ன பண்ணார் அப்படின்னா, சுய நீதிய தேடினாரு. சுயநீதி என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, 12 அப்போஸ்தலர்கள், அதாவது அஸ்திபார கற்கள்ல ஒருத்தரா இருக்க வேண்டியவரு, அந்த இடத்துல இருந்து என்ன ஆயிட்டாருங்க? ரிமூவ் ஆனத நம்ம கவனிக்கிறோம். அன்பு சகோதரன், சகோதரிகளே, இவைகளை எல்லாம் ஏன் நாம பார்க்கிறோம் என்றால்,
ஏன் நாம் பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்ம பொதுவா உலகம் என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்தானா, இல்லையாங்கிறதுக்கு அவன் செத்து போனா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா செத்து போனா யார் யாரெல்லாம் வருவாங்க? இப்ப உதாரணத்துக்கு உலகத்துல டெத் ஹானரபிளா பார்ப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தலைவர்கள் எல்லாம் செத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டெத் ரொம்ப நாளா பேசுவாங்க. நாம எதன் மேல வைக்கலாம் நம்ம இருதயத்த? நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம கல்லறை எப்படி இருக்கணும்? அல்லது நம்மளுடைய என்ன சொல்லலாம்? அ மரண நேரத்துல என்னென்னமெல்லாம் செய்யலாம்? இப்படி முன்கூட்டியே எழுதி வைக்கிறதா? ஏன்னா ஒரு 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 சகோதரி சொல்ற அவங்க அவங்க மககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆ அ ஊர் கேரளா. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்டின்னா, என்னுடைய மரணத்திற்கு யாராச்சும் வரும்போது, இந்தந்த பொருள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, அங்க வரவங்களுக்கெல்லாம் குடுக்கணும். யாருமே பசிய என்ன பண்ணிட கூடாது. என்னுடைய மரணத்துக்கு யாரும் வெறும் வயித்துல திரும்பி போயிடக்கூடாது. இப்படியெல்லாம் அவங்களுடைய ஆசை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எண்ணம் எதன் மேல இருந்திருக்குதுங்க? மரணம், செத்து போனா நம்மள இந்த ஒரு பெட்டி மேல வச்சிருப்பாங்க. சுத்தி இவங்கெல்லாம் நின்னுட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் நல்ல நல்ல சாட்சியா நம்மள பத்தி சொல்லப் போறாங்க. இப்படி நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனா, இது மேல என்ன வைக்க வேண்டாம் நம்ம. நம்மளுடைய இருதயம் அங்கே வேண்டவே வேண்டாம் அன்பான சகோதரன், சகோதரிகளே. ஏனென்றால், நாம் மரணிக்கிறதற்காக அழைக்கப்படவில்லை. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்த்தெழுதலுக்குள் வருவதற்கு, ஆசீர்வாதத்திற்குள் வருவதற்கு தான் அழைக்கப்பட்டோமே தவிர, வேறொன்றுக்கும் இல்லை. கடைசியாக ஒரு வசனம் படிக்கலாம். எபிரெயர் 6வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும், உறுதியும், திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடிகளாகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியாய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நமக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய இயேசு 19 போடுங்க. 19 போடுங்க. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும், உறுதியும், அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்குதுங்க? நிலையும், உறுதியும், உறுதியும், திரைக்குள்ளாக திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்குது. எந்த நம்பிக்கை? அடுத்தது நம்ம படிக்கிறோம் பாருங்க. மெல்கிசேதேக் முறைமையின் படியில இருக்கிறாரே, அங்க கர்த்தர் இயேசு. அவருதான் நமது நம்பிக்கை. எங்க போலாம்? இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறோம். அடுத்தது எந்த திரை கடக்க வேண்டியது இருக்குங்க? கண்டிப்பா கடக்கலாம். முயற்சி பண்ணலாம். அன்பான சகோதரன், சகோதரியே, நம்மளை நாமளே நாம சிந்தித்து பார்த்து, தேவனிடம் நாம அதிகம் பேசலாம், படிக்கலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தரோடு அதிகமாக இணைந்து இருக்கலாம். ஏன்னா அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோட கூட இந்த ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு, அதன் மேல் நாம் கடவப்படுவதற்கு தேவன் தாமே கிருபை செய்து வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்றும் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.